சினிமாவே பிடிக்காது, சினிமா ரசிக்கிறது எனக்கு பிடிக்காது. சரி. ஆனா பாக்கியராஜ் சார் கார் வந்துச்சு. சரி. காலையில ஒரு 7 மணிக்கு. சரி. கூட்டின்னு வர சொன்னாரு. ஒண்ணு எங்க வீட்டுல சொன்னாங்க, நீங்களாம் போய் அரசியல் என்ன பண்ண போறீங்க? இப்படியே கேட்டீங்களா சார்? நான் சினிமா வேற, ஓகே. சினிமாவில் அசிஸ்டண்டா இருக்குன்றதுக்காக இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒய்ஃபு, ஆனா நீ வேற ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறன்னா அங்க உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் அப்படி சேர் போட்டு தான் உட்காரணுவீங்க. ஏன்னா நீ ஒரு போஸ்ட்ல இருக்கல, அந்த இடத்துல நீங்க எத்து காட்டு. 10 பேர் கிட்டத்தட்ட சிஎம் ஆகணும்னு ஆசை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் தமிழ் சினிமாவில் குடும்ப படங்களுக்கான டெம்ப்ளேட்டை உருவாக்கி கொடுத்ததுல இவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஹீரோ அப்படின்னாலே பொதுவா பறந்து 10 பேரை அடிப்பாரு, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு இருந்த பேட்டர்னை மாத்தி குடும்பத்துல அன்றாட லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே திரையில ஒருத்தர் திரைப்படமா எடுத்து காமிச்சு குடும்பமா மக்களை திரைப்படத்தை பார்க்கறதுக்கு வர வச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து படிச்சு பார்த்தப்ப திருவண்ணாமலையில பிஏ முடிச்சுட்டு அழகா வந்து மலேரியா இன்ஸ்பெக்டரா வந்து நீங்க செட்டில் ஆகக்கூடிய போஸ்டிங்ல இருந்து சினிமா உங்களை எதை நோக்கி எதுக்காக எழுதிட்டு வந்தது சார்? அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான். பாலச்சந்த் சார் இருக்கார் இல்லையா, அவர் கூட கவர்மெண்ட்ல ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஏதோ வேலை செய்யிருந்தார். அரசு உத்தியோகத்தில் இருந்து ரொம்ப நாளாக இருந்து தான் ட்ராமாலாம் பண்ணி சினிமாவுக்கு வந்தார். அந்த மாதிரி. ஆனால் அவங்களாம் கூட சினிமாவுக்கு வரணும்னு நினச்சி வந்தாங்க. நான் அப்படி வரல. அதான் பெரிய விஷயம் என்னென்னா, சினிமாவில் நான் என்ட்ரியே வந்து ஒரு வித்தியாசம். நான் வந்து மலேரியாவில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போது மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவோம், அந்த நான் குடியிருக்கிற ஏரியாவில் குடிசை மாற்று வாரியம் இருக்கும். அப்போ ஒரு 150 வீடு இருக்கும். அதுக்கு நான் தலைவர். சரி. அப்போல்லாம் வயசு எனக்கு 22, 23 தான் இருக்கும். 23. ஓகே. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவேன், ஒரு 100 இளைஞர்கள், அதாவது அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு உண்டான நன்மைகள் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால இது லெட்டர் எழுதி அங்கே வந்து சாக்கடை பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு மரம் நடுறது போகிறது எல்லாம் பண்ணுவேன். அப்போ யங்ஸ்டர்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த யங்ஸ்டர்லாம் நான் இருக்கும்போது ஒரு பக்கத்து ஏரியாவில் இருந்து, அதாவது இந்த கேகே நகர் தான் இருந்தேன் நான் சென்னையில். அதுக்கு பக்கத்து ஏரியாவில் வந்து சில ரவுடிஸுங்க வருவாங்க. சரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடு இருக்குல்ல, பிளாக் வீடுங்களா, சிலம்பிளியன்ஸ் போர்டு வீடுங்க தான். அதில் தான் ஒரு 5 ரூபா வீடு தான், கவர்மெண்ட் வீடு அது. சரி. நான் அப்போ வந்து சம்பளம் கம்மி தானே, அதனால நான் அதில் தான் இருந்தேன். சரி. அது எங்களுக்கு சொந்தமாக கொடுத்துருவாங்க. சரி. அப்புறம் பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, பிளாடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து சாராயத்தை நிரப்பி அந்த இதுக்கு பின்னாடி பில்டிங் பின்னாடி விற்கணும். ஓகே. அங்கே ஓகே. வேற எங்கன்னா மற்ற சுற்று பக்கத்தெல்லாம் கொஞ்சம் விஐபி ஏரியா. சரி. இது கொஞ்சம் ஏழைங்கெல்லாம் இருக்கிற இடம். சரி. விற்கணும்னா அந்த லைட் இருக்குல்ல, தெரு லைட்லாம், ஆமா, அவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்க வரவங்க அந்த அந்நியரிச்சுட்டு இப்போ வரவங்க வாங்கிட்டு போறவங்கலாம் தெரியும்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட் பூரா அடிச்சு கல்லால உடைச்சிருவாங்க. ஓ, அவங்களுக்கு தெரியக்கூடாது, இருட்டா இருக்கும். இருட்டு. அப்ப இருட்டுல பாத்தீங்கன்னா யாரோ அந்த பிளாக்குக்கு பின்பக்கம் வீடு இந்த பக்கம் இருக்குதுன்னா, அந்த பெரிய பில்டிங்க்கு பேக் சைடு ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கமா அப்படி உள்ள வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிருந்தேன். உடனே இது தெரிஞ்சு நான் என்ன பண்ணோம், இந்த பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி லைட்டு நான் போடுறேன். திருப்பி சொந்த காசுங்களை எல்லாம் வசூல் பண்ணி போடுறோம். திருப்பி உடைக்கிறானுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, நான் என்ன பண்ணோம், அவங்கள கேட்டா, ஓ அப்படிதான் அது ஏற்கனவே இங்கே சாராயம் தான் வித்துட்டு இருந்தது இந்த ஏரியாவில், அப்படி தான் எங்கள் பில்டிங் கேட்டான் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ரஃபாக பேசினேன். இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன், ஆனால் வந்து அவன்கிட்ட நேரடியாக சண்டைக்கு போனால் 10 பேர் சேர்ந்து நம்மளை அடிப்பான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் அந்த வீடுங்களில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களாம் இருக்காங்களே, படிக்கிறவன் போகிறவன் இளைஞர்களை கூப்பிட்டு 100 இளைஞர்களை ஒன்றா சேர்த்து இளைஞர் மன்றம்னு ஒன்று போட்டு அப்பப்போ கூட்டம். ஏன்னா இந்த விவேகானந்தர் 100 இளைஞர்கள் இருந்தால் நாட்டை மாற்றிடுவேன். அதெல்லாம் நிறைய படிப்பேன் நான். அதனால சரி உடியா அவன் போட்டேன். அப்படி போட்டு ஒரு லைட் ஒன்று போட்டு அந்த இளைஞர்கள்லாம் உட்காந்தா இந்த கும்பல் உட்காந்துங்குது இல்லை, அதை பார்த்தாவே அவன் அப்படி
ஓ கும்பலா இருக்காங்களா? கும்பலாக இருக்காங்களே வர ஆரம்பித்தான். இதில் வர ஆரம்பிச்சும் போது என்ன பண்ணால் டக்குன்னு நாங்கள் அந்த கூட்டம் போட்டுருப்போம் அந்த லைட்டே நேயாங்க கூட்டம் போடுற நீ என்ன கட்சியாக நடத்துறீங்க அப்படின்னு வந்து ஒரு டக்குன்னு வந்து அதை உடைச்சிட்டாங்க. அதையும் வச்சிட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்களாம் நாங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னு. அதில் என்ன பண்ணி இந்த இளைஞர்களுக்கு வந்து ஃபைட் தெரியாது, ஆனால் எதாவது போய் வெம்பல மாட்டிக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணால் அதிலேயே கொஞ்சம் துணிச்சலாகிறவங்கள ஃப்ரண்ட்டில் வச்சு ஐயோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளாம் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயா போக முடியுமா, வெளியில் போனால் 50 ரூபா 60 ரூபா வாடகை கொடுக்கணும், இது 15 ரூபா கவர்மெண்ட் வீடு சார், நாம் எதுக்கு சார் போகணும், நான் கொஞ்சம் அவங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். நான் கம்யூனிஸ்டத்தில் இருக்கேன், பொது உடைமை சித்தாந்தத்தில் அந்த இயக்கத்தில் இருக்கேன். நான் நீங்கிட்ட அது எம்ஜிஆர் நகர் பகுதியில் வந்து துணை செயலாளர் மாதிரி நான் அந்த இளைஞரில் சொல்கிறேன். அது இல்லை சார், இது விட்டு நாம் எங்கே சார் போக முடியும். இதில் இந்த படித்த இளைஞர்லாம் என்ன சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பெட்டிஷன் போடலாம், அதெல்லாம் சொல்கிறான். இந்த படிப்பு கம்மியாக இருக்குது தெரியுங்களா, ஆட்டோ ஓட்டுறவன் அவன்லாம் என்ன சார் அவனுக்கு ஒரு உயிர் நமக்கு ஒரு உயிர்ன்றான். இவன் தான் துஞ்சலா பேசுறான். மோதி பாத்திரலாம். ஆமா, படிச்ச பசங்களாம் அப்ளிகேஷன் போடலாம், பெட்டிஷன் போடலாம். நான் இவனுங்கெல்லாம் ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு இவங்களை பின்னாடி உட்கார வச்சு கோச்சிங் கொடுத்து அப்படியே சும்மா ஒரு டீம் மாதிரி பண்ணிட்டா திரும்ப அவனுங்க வந்து தகராறு. ஓ இந்த இடத்துல லைட்டு போடாதீங்கன்னு சொன்னா என்ன திரும்பி மீட்டிங் நீங்க அப்படின்னு சொன்னான். தம்பி தேவையில்லாம தகராறு வேணாம், நீங்க போங்க, நீங்க இது எல்லாம் இந்த குடி பூசங்க அப்படின்னு. பசங்களாம் எழுந்திரிக்கிறானுங்க. நான் அப்படியே அமைதிப்படுத்தி ஒரு 4-5 பேர் தான் ஆட்டோவில் வந்து மிரட்டினானுங்க. இதெல்லாம் எங்களங்க நடத்தக்கூடாது, நீ இதெல்லாம் இந்த இந்த மாதிரி கூட்டெலாம் போடக்கூடாது, நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாருக்கும் கோவம் வருது. நான் கட்டளை எட்டு வந்து பார்க்குறானுங்க. சும்மா லைட்டாக என்னையா பசங்களை என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கிறியா ரொம்பலாம் அப்படின்னு பாரு. ஒரு 25 பசங்க ஏஞ்சானுங்க, அட்டி பின்ன 5 பேர் அந்த இது வரைக்கும் போயிட்டானுங்க. சரி, புரட்சியா நடந்திருக்குங்க. அடிச்சா அப்படியே இது போயிட்டாங்க. திருப்பி அடிக்கிறப்பதான் பயம் வருது போயிட்டாங்க. இப்படி இருந்தது. இந்த இளைஞர்கள் கொஞ்ச நாள் நல்லாவே நடத்திட்டு இருந்தா அந்த ஏரியாவுக்கு நல்ல பேரு, மரம் நடந்தல அது இது இளைஞர்களை நல்ல வழியில திருப்பிட்டு இருந்தாங்க. சரி, அதான் சொல்ல விவேகானந்தா 100 இளைஞர் தான் இந்தியாவை மாற்றி காட்டுவேன் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். எப்ப இந்த பக்கம் வந்தா என்ன பண்ணுவேன்னா அந்த ஏரியாவில் கூட திமுக அதிமுக இல்லை வேற எந்த கட்சியோ இதெல்லாம் வரைய மாட்டாங்க, இந்த சின்னெல்லாம் வரைய மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது நியூட்ரல். ஓட்டு போடும்போது போட்டோம், சும்மா நீங்க போட்டு சேவத்தில் போட்டு கிரி எல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தி யார் வீடு என்னன்னு தெரியாது சண்டை வந்தது. அதெல்லாம் இந்த வரக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். கம்யூனிஸ்ட் கூட ஓட்டக்கூடாது அப்படின்னு பண்ணுவோம், எல்லாம் வெளியில போனீங்க. இப்படி நல்லா இருந்த போது நேரத்தில் திடீர்னு நம்ம இதில் இருந்து ஒரு 25 பசங்க திடீர்னு ரசிகர் மன்றத்துக்கு போயிட்டாங்க. ஓ யாருக்கு? ரஜினி ரசிகர், கமல் ரசிகர். ஓகே பிரிஞ்சிட்டாங்க, போயிட்டானுங்க. என்னடா அங்கே போயிருக்கேன், நம்ம ஆளுங்க சொன்னானுங்க இங்கே முக்கியமான பசங்கள்லாம் காணும் அப்படின்னு. அவங்களாம் அங்கே மன்றம் வச்சிருக்காங்க, அதில் போயிட்டாங்க. நான் அப்புறம் கூப்பிட்டு அவனு கேட்டேன், இல்லை தலைவா நமக்கு கூடும்போது எப்பயாவது வரேன், அது அது ஒரு கெத்து, அது ரஜினி ரசிகர்னா அது ஒரு கெத்து, கமல் ரசிகர்னா ஒரு கெத்து இருக்கு அப்படின்னா பார்த்தேன். நான் அதுக்கு முன்ன வரைக்கும் அடிக்கடி சினிமாலாம் பார்க்க மாட்டேன், எப்பயாவது நல்ல படம்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட்டு போவோம். சரி, அது கூட டிக்கெட் அதிகமாக இருந்தால் போக மாட்டேன், அதான் வரவேட்டு நான் செலவு பண்ண படம் இருக்குல்ல, சினிமாவுக்கு போய் டிக்கெட் அதிகமாகுதுன்னு திரும்பி வந்துட்டல, அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரிக்ட். நான் பார்த்தேன். சரி என்ன பண்ணேன், இந்த சினிமா எவ்வளோ பவர் ஆகுது, நான் பசங்களை எவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு வரேன், ஆனால் அந்த சினிமா ரசிகர்னு ஓடுறான்ல அவன் அடிக்கடி என்ன பண்ணிட்டானோ அங்கே மீட்டிங் இருக்கு, அந்த கமலுக்கு ரஜினிக்கு படம் அது ஒட்டணும், இது போஸ்ட் அடிக்கடி லீவ் போட்டு போயிடுறாங்க. நல்ல பசங்க தான். சரி சினிமான்றது எவ்வளவு பவரா இருக்கு, நாம சினிமா அடிக்கடி பாக்குறது எனக்கு பெருசுரிமையில் இருக்கிறதுனால அளவா ஒரு மாசத்துக்கு ஒரு படம் அது நல்லா இருந்தாதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணேன், இந்த சினிமாவுக்குள்ள நுழையலாம். நான் வந்ததே ஸ்பை. அதாவது அதுக்கு சினிமாவே பிடிக்காது, சினிமா ரசிகர் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனா அது உள்ள வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான மீடியாவில்ல, உள்ள போய் ஏதாவது நம்ம பண்ணா நல்லா இருக்கும்ல இல்லையா, அதுல கொஞ்சம் கருத்து சொல்லலாமே. பசங்களும் நல்ல பசங்க. அவன் சொன்னான், அண்ணா இது வந்து தெரியாதுண்ணே, நம்ம மன்றம் வச்சுக்கிறதுங்க ரஜினி ரசிகர் அப்படின்னு சொன்ன உடனே டிக்கெட்டு ஃப்ரீயா கொடுக்குறானுங்க, தேட்டருக்காரனுங்க இது பண்றானுங்க, அது என்னன்னா அவ்வளோ இது இருக்கணும் புரியாதுண்ணே அப்படின்றானுங்க. அந்த பசங்க தப்பா கிடையாது, சரி சினிமான்றது பவர்ஃபுல் மீடியா, ஏன் போவோமே இல்லையா அப்படின்னு வாண்டனா நான் வந்து சினிமாக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் தான் அந்த நேரம் அப்படி போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பாக்யராஜ் சார் சின்ன வீடுன்னு ஏதோ ஒரு படம், அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி
போட்டாங்க. ம். அது பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க சில ம், பேருங்கள. ம், ம். நான் இந்த சந்தர்ப்பத்தில் போய் பார்ப்பேன் சரி. அப்படின்னு ஒரு புது ஆளுங்க தான் ரிலீஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தேன். ம். அப்புறம் ஒரு ஒப்பீனியன்லாம் கேட்டாருங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், உங்க எல்லா படமும் நல்லா இருக்கும், ஆ. இந்த படம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு. எதனால? அதுல வந்து இந்த கல்பனான்னு ஒண்ணு ஆமா, இருக்கும்ல, அவ அது தான் நல்ல வைஃப் பொண்ணு. கேரக்டர். ஆமா. ஒய்ஃப் கேரக்டர். ஒரு ஒய்ஃபை வந்து விட்டுட்டு ஒரு கணவன் வேற இடத்துக்கு போறாங்க. ஆமா, ஆமா. ஒண்ணு அவங்க கேரக்டர் சரியில்லாம இருக்கணும், ஆ, இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணணும். ஆ, எதுவுமே காரணம் இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்குதுன்றதுக்காக ஆ. அங்க போனா என்ன அர்த்தம்? ஆ. அது என்ன ஒரு மாசம் எக்ஸசைஸ் பண்ணா குண்டு குறைஞ்சிட்டு போகுது இல்லையா? சரி. இதுக்கு போய் ஒய்ஃப் போனா உங்களுக்கு இந்த படம் அடிபடுன்ட்டேன். ஆ, நான் எனக்கு என்ன, நான் வேற திரையில எலிஜிஸ் போயிட்டாரு, இவருக்கு என்ன பயப்படணும்னு இல்லையா சரி. ஒரு சொல்லிட்டேன்னா. அப்ப அவர் எம்ஜிஆர் வாரிசு வேறையா, ம். பெரிய பெரிய விபி எல்லாம் படம் பார்த்துட்டு ஆமா, இருக்காங்களா, ஆமா. அவெல்லாம் சொல்லுவாங்க, ஏ இல்லையா நீ போய் யார்கிட்ட ம். பேசுறது, ம். மனசுல பட்டது கேட்டாரு, நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். மறுபடியும் எனக்கு வீட்டுக்கு அங்க கேகே நகருக்கு ஆ. பாக்கியராஜ் சார் கார் வந்துச்சு சரி, காலையில ஒரு 7 மணிக்கு. சரி. உன்னை கூட்டின்னு வர சொன்னாரு. ஒண்ணு எங்க வீட்டுல சொன்னாங்க, ஏங்க வாயை வச்சு சும்மா இல்லாம படம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னீங்களா, ஆ, ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டு, அதுதான் கூப்பிட்டுதான் மிரட்டுவாங்க, ஆ. அதெல்லாம் அது இல்லை கார் வச்சு கூப்பிட்டு மிரட்டுறது. கூப்பிடுவாங்களா. அது ஏதோ பாக்கியராஜ் சாருக்கு கல்யாணத்துல அவரு பாரதி ராஜா கொடுத்தா ஃபாரின் காரம், ம், அது வந்து நிக்குது. நாங்க கூட நினைச்சோம் இது ம், எங்க வேற யாருக்கோ வந்திருக்குன்னு நினைச்சேன். ம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு எதுக்கு ம், ஃபாரின் காரம். ம், ம், அவரும் சரின்ட்டு போனேன். ம். நீ வேலை செய்யறியான்னு கேட்டாரு. ஓ, சார் எனக்கு வயசு, போல்டா நீங்க சொன்னதுனால ஏன்னா அந்த ஆமா. வாய்ப்பு. அதனால அதுதான் அப்படிதான் சினிமா. அது சார் நான் 35 வயசு ஆயிடுச்சு சார். ம். அப்போ உங்களுக்கு 35 சார்? 35 வந்துச்சு. 35. இன்னும் ஒரு 4-5 வருஷம் வேலை செய்யுதா ம். கவர்மெண்ட்ல எனக்கு பென்ஷன் கிடைக்கும், ம், ஃபேமிலி எல்லாம் இதெல்லாம் பண்ணலாம். ம், ஆனா எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கேன் நான். ம், ம். எம்ஏ படிச்சிருக்கேன், புலவர்லாம் படிச்சிருக்கேன், ம், அதெல்லாம் ம், இருக்கு. ம், இல்லையா சினிமால எப்போ வருதுன்னு ஒண்ணு, அது ஒரு உதாரணம் சொன்னாரு. ம், சிவாஜி 20 வயசுலயே பெரிய ஆள் ஆயிட்டாரு. ம். எம்ஜிஆர் 40 வயசு 40 வரைக்கும் வயசு. போராடி அதுக்கப்புறம் தான் வந்தாரு. உனக்கு 40 கிட்டத்தான் உனக்கு லைஃப், ம். லைஃப் பீன்ஸ் அட் உனக்கு 40. எம்ஜிஆர் மாதிரி நீ அப்படின்னு சும்மா ஓப்பு தட்டி கொடுத்தாரு. ஆ, சரின்னு போய் சேர்ந்தேன். ஆ, அவர் மூலியமா எனக்கு ஆ. சினிமா லைஃப். சார் முதல் படம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இயக்குனர்கள் பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுகள் ரவி சார், அதுக்கப்புறம் அப்போ பீக்கில் இருந்த சில்க் சுமிதா, கவுண்டமணின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பாக்யராஜ் சார் இருக்கும்போது திடீர்னு பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமாம். அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒன்று போட்டாரு. சரி. சார் நான்லாம் வேணாம் சார், ஐயோ நீ எங்கிட்ட தான் என் வேலை செய்கிற, நீ வாயா அப்படின்னாரு. ஓகே. சார் வேணாம் சார், நீங்களாம் போய் அரசியல் என்ன பண்ண போறீங்க இப்படியே சார்? கேட்டிங்களா சார்? நான் சினிமா வேற, ஓகே. சினிமாவில் அசிஸ்டண்டா இருக்குன்றதுக்காக சரி. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒய்ஃபு, ஆ, ஆனா நீ வேற ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறன்னா ஆ, ஆ. அங்க உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் அப்படி சேர் போட்டு தான் உட்காரணுவீங்க. ஏன்னா நீ போஸ்ட்ல இருக்கல, ஆமா. அந்த இடத்துல நீ உங்க கெத்து காட்டணும். மேடம் வெயிட் பண்ணுங்க, வர சொல்ல. ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா கேட்பாங்க, மேனேஜர் இருக்காங்களான்னு தான் கேட்பாரு. ஆமா. அப்படித்தாங்க ஆ. அங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது உங்ககிட்ட அசிஸ்டன்ட், ம். இப்போ தனிப்பட்ட முறையில பேசும்போது எனக்கு ஐடியா, என்னுடைய லைஃப் உங்க ம், லைஃப், ம், சாரி சரியா வராது சார், ம், உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியா வராது. ம், அரசியல்னா ஒன்றும் காமராஜர் மாதிரி, அண்ணா மாதிரி, ம், ஜீவா மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கு சார். சும்மானா நீங்களும் வந்து பாவம் நல்ல பேர்ல இருக்கீங்க, ம், ம், நல்ல காசு சம்பாதிக்கிறீங்க ம். இல்லையா, நிறைய ரசிகர்லாம் வராங்க, ம், நீங்க கட்சி ஆரம்பின்னு சொல்றாங்க, ம். எம்ஜிஆர் வாரிசு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ம். சார் அதெல்லாம் இழுத்து விட்டுருவானுங்க, நீச்சல் தெரியாம உள்ள புகுந்து கஷ்டப்பட போறீங்க நீங்க. ஓகே. அவனை நான் வரலன்னு ஆ, அவர் என் மேல கோவம், என்னடா அசிஸ்டண்டா இருக்கான் ம். கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாரு. வர ஆ, மாட்டேன். ஆ. சரின்னு அதுக்குள்ளேயே பல பேர் வருங்கால முதலமைச்சர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா, வீட்டுல ஆ. கொடியில ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, ஆ, ஆ, கட்சியில ஆ. ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. நீங்க இங்க படம் பண்றதுக்கு. இல்ல அது வரைக்கும் இருக்கிறேன் நான். சரி. இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், ம், அவரு சரி ம், அவர் படம் பண்றது கொஞ்சம் நிறுத்திட்டாரு. ம், அதாவது டைரக்ஷன் பண்றது நிறுத்திட்டு ம், நடிக்க மட்டும் ஆயிட்டாரு. ஏன்னா கட்சி பார்க்கணும், நானும் வெளியில வந்துட்டேன். ம், வெளியில வந்து நான் படம் பண்றதுக்கு ம், அந்த நேரம் பார்க்கும்போது நான் பாக்யராஜ்கிட்ட இருக்கும்போதே ம். இன்னும் ஒரு தம்பி அரசுன்னு ஒரு டைரக்டர், அவர் ராமராஜன் கிட்ட அசோசியேட் இருந்தார். அவர் வந்து என்ன பார்த்தாரு, இதே மிஸ்டர் பாக்யராஜுக்கு வந்து தெளிவே இல்லை, அவர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிட முடியுமா ம், அப்படின்னாரு. எனக்கு கூட நல்ல மனுஷன்தான், ம், தேவையில்லாம போய் நல்ல பேர் வச்சிருக்கிறாரு, நம்பர் 1ல இருக்காரு, ம், ம். எதுக்கு போய் இந்த பேர் விட்டு போறாருன்னு எனக்கு வருத்தமா தான் இருந்தது. இல்லையா நான் ராமராஜன் அசோசியேட்டு, ம். ராமராஜன் தான் சிஎம் ஆக முடியும், நான் கட்சியில ரெடி பண்ணிட்டோம், ஓகே. அதனால பாக்யராஜ்கிட்ட சொல்லுங்க, ஆ, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, ஒன்லி ராமராஜன் அப்படின்னு. ஆ. அப்ப இப்படிப்பட்ட பெரிய வார் தான் போச்சே சார். ராமராஜனா இல்ல பாக்யராஜ் சாராங்கிற மாதிரி. அப்படின்னு சொல்லி ரெண்டு நின்னுன்னா பரவாயில்ல, ஆ, அதுக்கு இடையில வந்து வேற ஒண்ணு வந்துச்சு. யாரு சார்?
விஜயகாந்த் ஒரு பக்கம் உள்ள போனாரு. ஓகே ஓகே அவர்தான் அப்படி. அவர்தான் அப்படின்னு. சரி. அப்புறம் டி ராஜேந்தர் ஒரு பக்கம். இவரும் சோ அப்ப பீக்ல இருந்த எல்லா நடிகர்களோட பெயரும் வந்து சிஎம் லிஸ்ட்ல அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஆறு எப்ப சிஎம் ஆகலாம் அப்படின்னு சரத்குமார் அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஐடியா அப்படி இருந்திருக்கு. அந்த சீட்டு மேல அவ்வளவு ஒரு ஆசை என்ன சார்? ஆசை. சரி ஓகே. நைட்டு வந்து படுத்தேன். நான் சொன்னேன் இதுன்னு இவங்களும் சிஎம் ஆகி என்ன பண்ண போறாங்க, ஒழுங்கா தொழில் பார்க்கலாமே, அந்த தொழிலை செய்ய முடியுமா, அந்த தொழில் ஒழுங்கா பண்ண முடியல தானே கல்யாணமே பண்ணிக்கல காமராஜர், நேரம் இல்ல இல்லையா, நாட்டுக்கு நல்லது செய்யறது. இவங்க வந்து கொண்டு போய் அந்த கப்பல்ல தானே இப்ப அரசியல்ன்ற கப்பல்ல தானே நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க தப்பான ஆளுங்களாம் அரசியல்ல வந்து உட்காந்துட்டா விலைவாசி ஏறும், குடும்ப பிரச்சனை வந்துடும், நம்மளையும் பாதிக்கும்ல. புரியுதா? புரியுது. இது நமக்கு ஒரு நான் வந்து அங்க சினிமாக்காரனா இல்ல, ஒரு சிட்டிசன், நம்மள பாதிக்க கூடாது அப்படின்றது, மக்களை பாதிக்க கூடாது. சரி, இது யார் மேல இருந்த கோபம் சார்? உங்களோட முதல் படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா அது முதல்ல வந்து இவங்க பாக்யராஜ் சார் மேல எனக்கு கோபம் கிடையாது. சரி, அவரும் நல்ல மனுஷன். ஓகே. அவரை எல்லாம் தூண்டி விட்டாங்க. ஏன்னா அவருக்கு எம்ஜிஆர் ரசிகர்னு வேற சொல்லிட்டாரா. சரி, எம்ஜிஆர் வந்து என்னுடைய சிசின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவு பேர் வந்து தூண்டி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் கூட அவ்வளவு புள்ளி கிடையாது. ஆனா எல்லாரும் 10 பேர் கிட்டத்தட்ட சிஎம் ஆகணும்னு ஆசை. உடனே எனக்கு பெரிய படம் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஏன்னா பாக்யராஜ் இருந்து போன பாண்டியராஜன் படம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பார்த்திபன் போய் புதிய பாதை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ஏவிஎம்ல படம் தரேன்றாங்க, அங்க தரேன்றாங்க, இந்து பத்திரிகையில தர, இந்து குரூப் எல்லாம்ன்றாங்க. அவங்களும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்றாங்க. அந்த பெரிய ஆர்டிஸ்ட் நான் வச்சு பண்றவங்களும் அடுத்தது கட்சி ஆரம்பிச்சு நாட்டை பிடிக்கலாம் தான் நினைப்பாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு நான் பண்ண மாட்டேன், சாதாரண ஆளை வச்சு தான் பண்ணுவேன். இவங்க எல்லாமே ஒரு கனவுல இருக்காங்க. சினிமால ஆர்டிஸ்ட் பெரிய ஹீரோ இல்லாம பண்ணாக்கா காசு கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது. நான் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை சார். கவர்மெண்ட்ல ஏதோ 3000 சம்பளம் கிடைச்சாங்க, 3001 ரூபாய் கிடைச்சா கூட எனக்கு லாபம். அப்பெல்லாம் அவன் 30 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறான். நான் அதை பத்தி கவலைப்படலை. நான் சொன்னேன், பார்த்தேன், இதுக்கு முதல்ல ஒரு படம் எடுப்போம், இதுக்கு யாரு வந்தாலும் எடுப்போம் அப்படின்னு. மக்கள் தான் ஹீரோ, அதுக்கு முதல்ல டைட்டில். நீங்கள் ஹீரோக்கு மக்கள் தான் ஹீரோன்னு டைட்டில் ஃபர்ஸ்ட். அதுதான் மக்கள் தான் ஹீரோ. நீ போய் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ போய் வந்து கடல்ல மீன் பிடிக்க முடியுமா? போனா அலையிலே அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. விவசாயம் பண்ண முடியுமா? அவன் எல்லாம் சேர்ந்தான். நீ நடிகர், அதுல என்ன பலன் கிடைக்குது அதை பாத்துங்க. நீ தேவையாம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுதான் அந்த படம். அது எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்துச்சு, எவன்டா உள்ள வந்து சினிமாவுக்குள்ள. அதுவும் ஹீரோவோட டோட்டல் இமேஜையே வந்து நீங்க மாத்திட்டீங்க. ஹீரோன்னு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவோட ஒரிஜினல் பிம்பம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து நீங்க பல பேர் சொன்னாங்க காலி பண்ணுவாங்க. ஹீரோக்கள் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? அது மொத்த ஹீரோ இமேஜையும் வந்து மொத்தமா முச்சு விடுறோம். ஏற்கனவே ஹீரோ வந்து எதிர்த்து பேசுறதுனால தான் என்எஸ்கே இவங்களாம் வந்து உள்ள போனாரு. என்எஸ்கே எல்லாம் சரிக்கு போனார் தெரியுமா நம்மளால. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எப்பா நீ இப்படி ஒரு படம் எடுத்துருக்க. நல்ல காலம் அந்த நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா ராதாரவி. அவர் நடிகர் சங்கத்துல இருந்தாரு. அவங்க அப்பா எப்பயுமே கொஞ்சம் புரட்சிகரமா அவங்களுடைய அம்மா ராதாவுடைய பையன் இந்த படத்துல நடிச்சிருக்கிறான் இல்லையா. அதனால அவன் பையன் அந்த படத்துல நடிச்சிருக்கான். அவன் போய் பேசி இந்த படத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு புரட்சி இயக்குனர் நல்ல பேர் வந்துச்சு. நல்ல பத்திரிகையாளர்லாம் நல்லா எழுதினாங்க. ஆனா தியேட்டர்ல வரும்பொழுது அவன் ரசிகர்லாம் இருக்கான்ல, ஏய் நம்ம தலைவரை திட்டிருக்கானான்னு எல்லாருமே ஓரம் கட்டிட்டு அவங்களுக்குள்ளே சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம ரசிகர் மன்றம் யாரும் பார்க்காதீங்க. அப்புறம் மறுபடியும் கார்பரேஷனுக்கு வேலைக்கு வந்துட்டேன். படம் பெருசா வந்து இது பண்ணாம நீங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டீங்க? வேலைக்கு போயிட்டேன். சரி. எங்க வீட்டுல சொல்லுது, எங்க பாண்டியராஜன் வந்து கார்லாம் வச்சு வீடுலாம் வாங்கிட்டாரு, பார்த்திபன் செட்டில் ஆயிட்டாரு, நீ போய் மறுபடியும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் மறுபடியும் நான் நினைச்சு எந்த கார் வாங்கலாம் எந்த வீடு வாங்கலான்னு நீ கடைசியில் இப்படி கொண்டு வந்து விட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சரி இல்லம்மா, அதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்கல. நிறைய கம்யூனிஸ்ட்காரனை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு நம்ம சொந்தம் அவங்க மனசுல இருந்திருப்பாங்க. இதுதானே இருக்கு, ஆசை இருக்கும், இயல்பு தானே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறம் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க பொழுது, யாரோ 2-3 பேர் இந்த மார்க்கெட்டில் சொன்னாங்களாம் எங்கள் ஒய்ஃப் கிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் தானே நீங்களும் படம் எடுத்துக்கலாம். ஆமாம் காய்கறி மார்க்கெட்டில் நல்ல படம் தான் எடுத்தாருமா, நல்ல காமெடியாக எல்லாம் பண்ணாரு. எல்லாம் ஹீரோ திட்டக்கூடாது, அவங்களாம் பெரிய ஆளுங்க, அதெல்லாம் திட்டினா திரும்பி படம் பார்க்க யாரும் வருவான், படம் யார் கொடுப்பான்? எனக்கு படம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து மிரட்டுவாங்கல்ல, அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு எல்லாம் போனார்,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி. இதான் கம்யூனிஸ்ட் ஆளாச்சு, இவரு எதுக்கு அதெல்லாம் போகணும் சரி. அப்படின்னு. ஆனா ஒண்ணு நல்லா காமெடியா இருந்தது. ம். அது மட்டும் வேற மாதிரி பண்ணியிருந்தாருன்னா உங்க வீட்டுக்காரர் எங்கேயோ வந்திருப்பாங்க. எங்க வீட்டு மேல வந்தாங்க ஒரு தீபாவளி, ம். சாப்பாடுலாம் வச்சுட்டு இருந்தாங்க. வைக்கும்போது லேடிஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல, எந்த நேரத்துல ம். கரெக்டா புரிய வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஓகே. டைம் பார்த்து சொல்லுவாங்க. ஆமா, இட்லி வைக்கும்போது சொல்லுவாங்க, ஆ. முது தேய்ச்சி விடும்போது சொல்லுவாங்க இல்லையா? இல்லையா? டைம் பார்த்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆ. கரெக்டா அப்புறம் என்ன முடிவு எடுத்தீங்க? சொன்னாங்க. "இதோ பாருங்க, நீங்க ரொம்ப திறமைசாலி தான். ம். உங்க படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ம். மார்க்கெட்ல பாராட்டுனாங்க. ம். ஆனா நீங்க ரொம்ப வேகமா எல்லா ஹீரோவும் எழுத்துனீங்கனால அந்த படங்கள் வந்து புரட்சி படம். புரட்சிலாம் அப்போ முதல்ல சொல்லுவேன் நானு. ம். ம். அவர் நீங்க பின்னாடி ஒரு 5, 6 படம் எனக்கு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. நீங்க இந்த படத்தையும் வந்து பின்னாடி பின்னாடி எடுத்திருக்கணும். எடுத்து முதல் தான் படமா எடுத்திருக்க கூடாது. எடுத்து அப்படின்னு. சரி இப்பதான் எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. நான் ஆமா. தான் வேலைக்கு போயிட்டேன் ஆ. அப்படின்னு அடுத்தது அப்படி ஒன்று வைக்கும்போதே ஆரம்பிக்கிறாங்க. ம். நீங்க இப்போ கூட ஒரு நல்ல கொஞ்சம் காமெடியா ஃபேமிலி படம் மாதிரி பண்ண நல்லா இருக்கும். ம். விசு கூட எடுத்தாருமா, இப்பெல்லாம் கொஞ்சம் விசு கூட அப்போ ஆஃப் ம். பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா லைட்டா சும்மா ஒரு இருந்தாரு. லைனா பண்ணிக்கிட்டே வந்தாரு, இருந்தாரு. இடையில ஒரு சின்ன கேப். விசு ஆமா. சாரே வந்து எடுத்தாருமா, அவருக்கே ஒரு கேப் விழுந்திருக்கு. ஆ, படம் எல்லாம் ஓடல. ஆ, ஆ, ஆ. அதுல இல்லைங்க, நீ காமெடி அதிகமா பண்ணுவீங்க. நான் அவரே நடிச்சுவாரு. ஆ. நீங்க நிறைய காமெடி தான் நல்லா பண்ணுவீங்க. கவுண்ட் ஆ, பண்ணி ஆ. அந்த காமெடி பண்ணும்போது வித்தியாசமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எப்படி மறுபடியும் ஃபேமிலி படம் எடுக்க சொல்ற? யாரை வச்சு எடுக்கிறது? ம். என்னை நம்பி பொண்ணு கொடுத்தவங்க அப்பா, ம். நீ, நானு 3 பேர் தான். எங்க மாமனார் அவரு, ஒரு ம். மாமா. ம். 3 பேர் வச்சு தான் எடுக்கிறது. ம். எடுங்க இல்லையா? இந்த அப்படியே 3 பேர் கதையாக்கி கையை அலம்பிட்டு சாப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல கையை அலம்பிட்டு, சரி நான் ட்ரை பண்றேன். ஆனா கதை வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? நானு, நீ, எனக்கு நம்பி பொண்ணு கொடுத்து அவஸ்தைப்படுறாருல, உங்க அப்பா 3 பேர் தான் கதை. அதான் நான் முடிச்ச மாப்பிள்ளை இல்லையா? நான் பிடிச்ச மாப்பிள்ளை. அந்த கதையை நான் அப்படியே லைட்டா அப்படி சொன்னேன். இதுவே நல்லா இருக்குங்களே. ஓகே. அவங்க எப்படியா சினிமாவில் தள்ளி விடணும்னு ஆசை. ஓகே, ஓகே. வந்து நான் படம் பண்ண பாரு. ஆ. அந்த படம் எடுக்கிற வரைக்கும் ஏதோ சும்மா ஒன்று திரும்பி அந்த படம் எப்படி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ம். 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 அடிச்சு திரும்பி வந்துட்டேன். வந்தா தமிழ்நாட்டில் அது 100 நாள் ஓடிச்சா, ம். 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 தெலுங்குல 175 நாள் ஓடிச்சா. அது வந்து வேற தாசரி நடிச்சார். ம். தாசினார் என்ற எனக்கு நண்பர். சரி. ஆ. சார் நீங்க நடிங்க, ஜனகராஜ் கேரக்டர் நல்லா இருக்குன்னு. சரி. அங்க வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அந்த ஜனகராஜ் கேரக்டர் நடிச்சார். ஆ, எங்க ஆ. அங்க தெலுங்குல. இது இல்லை, கர்நாடகா. கன்னடால. ஓகே, ஓகே. கன்னடத்துல. அப்புறம் ஹிந்தி ஹிந்தி ஒரிசா, எல்லா லாங்குவேஜ்லயும். எல்லா லாங்குவேஜ்லயும் ஆ. பெங்கால் வரைக்கும் போயிடுச்சு. ஆமா சார். நேஷனல் லெவல்ல இந்த கதை இருக்கே. எல்லார் வீட்லயும். எல்லார் வீட்லயும் ஆ. இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே வீடு, உடனே கார். உடனடி வீடு, உடனடி கார். ஒரே படத்துல. பார்த்தேன். அடுத்த படத்துக்கு பொண்டாட்டி சொன்னா 2 பேர் வச்சுட்டேன். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லி தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு உடனே அவன் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்தான். ஏன் சார், என்ன சார் பொண்டாட்டி சொன்னா கேட்டு வேற, என் பொண்டாட்டி சொல்லி தான் போன படம் எடுத்தேன், படம் எல்லாம் எடுத்தேன். காசு சம்பாரிச்சிட்டீங்க, அதனால வைங்க, எல்லாம் என் ஒய்ஃப் சொன்னா கேட்டுக்க. கேட்டுக்க. போ நீ ஜெய் கேட்டுக்க, நானும் கேட்டுக்கிறேன் வையினா. அதுக்கப்புறம் அப்படியே சூடு பிடிச்சிச்சு. பட் இன்னைக்கெல்லாம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு சொன்னா கிரிஞ்சு பூமர்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி கேட்டகரியில கொண்டு வந்துருவாங்க. ஸோ முதல் படத்துல வந்து நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பவே பீக்ல இருந்தாங்க சில்க் ஸ்மிதா அவர்கள். அவர்களை வந்து நீங்க படத்துல வந்து பயன்படுத்திருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படி சார் இருந்தது? அது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையிலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தேங்க. ஆ. நல்ல தங்கமான பொண்ணு. ம். ம். கீழே இருந்து ரொம்ப சவுத்து கஷ்டப்பட்டு மேலே வந்தா எவ்வளோ அடல்ஸ் எவ்வளோ போராட்டம், ம். சான்ஸ் கிடைக்காது, அது கிடைக்காது, அவமானங்களாக இருக்கும். அதெல்லாம் மீறி மேலே வந்துச்சு. ம். நான் என் படத்தில் வந்து அது ஹீரோயினாக அந்த நீங்களே ஹீரோவில் போட்டேன். ம். போடும்போது அது ஹீரோயினாக தான், அது நடிகை மாதிரி தான் அதில் போட்டேன். ஆமா. கேரக்டர் நடிகை தான் அதுல. நடிகை ம். ஷூட்டிங்கில் வந்து என்ன பண்ணால் அப்படியே கால் மேல் கால் போட்டு அப்படியே உட்காரும். ம். அது எப்பயுமே கொஞ்சம் அதை பற்றி யாரை பற்றி கவலைப்படாது. கவலைப்பட மாட்டாங்க. அது என்ன என் காலை தானே நான் சொன்னேன். சொல்லி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எப்பயுமே என் காலத்து எங்கள் ஆளுங்களே சொல்லுவாங்க, சார் டேரக்டர் முன்னாடி ஐயோ அவங்க காலை தான் தூக்கி போடுறாங்க, இதுல என்ன அது நான் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டான், அந்த ஊரில் பணியாரங்களா இருக்காங்க தெரியுங்களா, அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. பண்ணையார்களா லெட்டர் கொடுக்குறாங்க? அந்த ஊர் வசதியானவங்க. என்னன்னு என்னன்னு என்ன ரேட்டு? ஓ, நடிகை அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலாக முதல்ல அவங்களுக்கு தங்க வச்சது ஒரு பணியார் வீட்டில் தான் தங்க வச்சிருந்தேன். சரி. சேஃப்டியாக இருக்குன்ட்டு. அந்த வீட்டு அம்மா என்ன சொல்லுது, இது ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் அந்த ட்ரெஸ் இப்படி இருக்கும், ஸ்கர்ட் மாதிரி தான் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டைல் அந்த படத்தில் வரும்போது அவங்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு வயசான பாட்டி தான், 75 வயசு தான் இருக்கும். சரி. சார் எங்கள் வீட்டில் ஆம்பளைங்களாம் நிறைய இருக்காங்க,
இந்த பொண்ணு வந்து ஏதோ கூட்டிட்டு போயிட போகுதுன்னு இப்படிலாம் பயப்பட ஆரம்பிச்சு. தங்க வைக்கிறதுக்கே பயம். பயம். அப்புறம் வந்தவொடனே என்னன்னா சில பேர் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சு. என்ன லெட்டர்? அப்போ அது யார் மூலியமா வருதுன்னா நம்ம மேனேஜர் மூலியமா அப்படி வருது. அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன், அவங்க வந்து இந்த படத்துல ஒரு கிளாமர் ரோல் நடிக்கிறாங்க. கிளாமர் ரோல் நடிச்சா அதுக்காக அவங்க எல்லாம் யார் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்களா? அது ஒரு வேஷம் இல்லையா? கதாநாயகியா நடிக்கிறது அது அவங்களுக்கு சில சந்தர்ப்பம் அப்படி இருக்குது. வில்லனா நடிக்கிறாங்கன்னா அது வேற இல்லையா? அதுக்காக போய் நீங்க போய் சீப்பா நினைப்பீங்களா? உங்க பொண்ணு நடிக்க வருது, இந்த மாதிரி ஒரு வேஷம் கொடுத்தா உடனே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சத்தம் போட்டேன் நான். அப்போதான் வந்து இந்த பொண்ணு என்கிட்ட மனசை விட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சு சொன்னாங்களா? ஆமாம் சார், நாம கிளாமர் ரோல் நடிக்கிறதுனால இவனு என்ன நினைக்கிறானுங்க, கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னு சொல்லி ஓவரா சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரம் இல்லையா? கண்டிப்பா. எவனும் ஒன்று மிரட்டுறதுக்குலாம் நம்ம இது பண்ண முடியும். இந்த மாதிரி சார் இருக்குது சார், அதனால தான் இவனுங்களை மிரட்டுறதுக்கு தான் நான் கால் மேலே கால் போட்டு இப்படி ஆடிட்டு உட்காரு அப்படி நல்ல பொண்ணு அது. ஆனா ஒரு பீக்ல இருந்தாங்க சார். அந்த டைம்ல அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கங்கிறத யாருமே வந்து எதிர்பார்க்கவும் இல்லை. இன்னும் கேட்டா நன்றி மறவாத ஒரு பொண்ணு. ஓகே. நான் ஒரு தடவை நான் வெளியூருக்கு போயிட்டு சென்ட்ரலில் வந்து நின்னேன். சரி. இது ஐடா ட்ரெயினில் வந்து ஷூட்டிங் வந்துச்சு. என்னை பார்த்துச்சு, என்ன சார் இங்கே இருக்கு? இல்லைம்மா வண்டி வீட்டிலேருந்து வருது காரு, நானும் வீட்டுக்கு போயிட்டு சில நாளைக்கு ஷூட்டிங் அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நானும் ஷூட்டிங் தான் சார் போகிறேன், உங்கள் வண்டி வர லேட் ஆகுதுன்னா நான் கூட்டும் போகிறேன்ட்டு. அது ஷூட்டிங் போகுது. அது ஒன்றே சென்ட்ரலில் வண்டியில் என்னை ஏற்றிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துச்சு. கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு தான் அப்புறம் போச்சு. அப்புறம் அவர் சார்ட்டு சொல்லிட்டு போகுது, இந்த எங்கள் வீட்டில் இருந்து சொல்லிட்டு போகுது, சார் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு பெரும்பாலும் வந்து ஜென்ஸுனாவே நமக்கு சந்தேகத்திலே பார்ப்போம். சந்தேகம்னா என்ன, சும்மா ஒரு மாதிரி டுவெல் இதில் பேசுவானுங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்று வச்சுட்டு வெளியில் இன்னொன்று ஓப்பனாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறேன். அப்போ அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். 1 மணி நேரம் லேட்டாக தான் போச்சு ஷூட்டிங்க்கு. ஓகே. அந்த நல்ல பொண்ணு தான். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல்ல மாட்டி இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க பேசிட்டு தான் இருந்தீங்களா உங்ககிட்ட? பேசணும். அப்பவும் பேசிட்டு தான் இருந்தீங்க. ஆனா உங்ககிட்ட எதுவும் ஷேர்லாம் பண்ணல? அவங்க ஏதாவது பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த மாதிரி என்ன அடுத்த படம் வெவ்வேறு ஆளுங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. அதுக்கு தகுந்த மாதிரி சில கேரக்டர் வரல. சரி அடுத்தது நம்ம பண்ணலாமான்னு தான் சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமா ஆமா. நானும் பிஸியா இருக்கேன்லம்மா. நைட் 12 மணிக்கு வந்து படுத்தா காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் போகும். எனக்கு எங்க எனக்கு ஃபோனே வந்து எனக்கு கிட்ட கொடுக்க விட மாட்டேன். நான் கதைவசனம் எழுதுறது எங்க தெரியுமில்ல? இப்போ டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நம்ம எழுத முடியாது. இப்போ பாரு, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா நம்ம பேச முடியும், ஷூட்டிங் எடுக்க முடியாது. அதனால நான் கதைவசனம் எழுதுறதுக்காக நான் பழனிக்கு போயிடுவேன். செல்லெல்லாம் வந்து எடுத்து போக மாட்டேன். ஓகே. இங்க இருந்து ஒரு வண்டி வேன், சரி, அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர் சமையல்காரர் எல்லாரையும் போட்டுக்குவாங்க இருந்து. சரி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பழனியில சுபம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா? அது நான் தான் திறந்து வச்சேன். ஓகே. அந்த ஹோட்டலுக்கு தான் பெரிய ஹோட்டலாக. அதுல வந்து நல்லா மாடியில ஒரு ரூம் இருக்கு. அதுல நம்ம சமையல்காரன் எல்லாரும் இறக்கி விட்டுருவேன். அசிஸ்டன்ட்டுக்கு 4-5 பேரு. நான் என்ன பண்ணுவேன், அந்த படிக்கட்டு யானை படிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கு. யானை பாதை. அதுல வந்து கூட்டம் யாரும் போக மாட்டாங்க. வயசானவங்க தான் போவாங்க. வயசானவங்க இல்ல கூட்டம். அது அந்த திருவிழா போது யானை போறதுக்கு பயன்படுத்தும். இல்லைன்னா மூடிடுவாங்க. அதனால நேரம் அந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல போய் பழனி மலையில யானை பாதையில 14 வருஷமா நான் அங்கதான் வசனம் எழுதுவேன். செல்லே வந்து எனக்கு வந்து அந்த ஹோட்டலில் வரக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபோன் தான். ஏன்னா செல்லு தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது பண்ணுவாங்க. ஏன்னா சொந்த கம்பெனி, வியாபாரம் பேசுவாங்க, அது பேசுவாங்க. இதெல்லாம் பேசினா நமக்கு அந்த கதை வராது. அதனால நாங்கள் இங்கே ரூம்லாம் போட்டிருப்பாங்க பெரிய ஹோட்டலில். இதெல்லாம் வேணாம்பா இருந்தாங்க டிஸ்டர்பன்ஸ். நேராக போய் மலையில் அது சொந்த சாப்பாடு இங்கேருந்து போய் என் சமையல்காரன் ஆக்கி அவன் கொடுக்கறது தான் அதில் சாப்பிடுவீங்க. அங்கே வெயிட் செட்டு கட்டிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நம்ம நீ டிஸ்கஷனுக்கு வந்து சுவிட்சர்லாந்து போறாங்க, லண்டன் போறாங்க, நீங்க என்னன்னா யானை பாதையில உட்காந்து கதை எழுதுறேன்னு சொல்றீங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் வேற எல்லா படங்களுமே. ஸோ இதுவே ரொம்ப புதிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி கவுண்டமணி சாரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் படத்துலேருந்து பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க. பொதுவாக அவர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப லந்து பிடிச்சவர், லொல்லு பண்ணுவார். அவர்கிட்ட அவ்வளோ இயல்பாலாம் நீங்கள் பேச முடியாது. இது கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்ககிட்ட எப்படி சார்? இப்போ நீ அந்த பேட்டி எடுக்கிற, சவுண்டாக பேசுகிற, கைகள்லாம் ஆட்டி பேசுகிற, இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு ஓடிப்பாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. போல்ட்னஸ், தெளிவு, அப்படித்தானே அது அர்த்தம். கண்டிப்பாக சார். பிடிக்காதவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க,
Attitude பா. இஷ்டத்துக்கும் கேள்வி கேட்கும் அது. அது ஒரு டைப்பு. அது வந்து ஸ்டைல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அது ஏன் இஷ்டம், நான் பேசுறேன் அப்படி. அது மாதிரி தான் கவுண்டமணி. அவர் வந்து என்னன்னா சின்ன வயசுல ரொம்ப டிராமாலாம் கஷ்டப்பட்டு, ஒருவேளை சொத்துக்கு கஷ்டப்பட்டு அப்படிலாம் வளர்ந்து வந்தவர். இப்போ நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, இப்போ விசேகர் குடும்ப பெரிய ஹீரோலாம் படம் பண்ண மாட்டார் அவர். அவனுக்கு கொஞ்சம் மண்டகணம் அப்படின்னு கூட நினைப்பான்ல, சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ வேகமா பேசினாலும் நினைப்பாங்கல்ல, பேசினா கூட கண்டிப்பா அப்படின்னு. அதுகிட்ட பேசவே முடியாது பாருங்க. இந்த மாதிரி தான் கவுண்டமணி அப்படிதான் எனக்கு சொல்லி விட்டாங்க. சார் அவரு கொஞ்சம் ரொம்ப லொல்லு சார். ஆனா பழப்பழம் மாதிரி அவர், மேல முள்ளு மாதிரி இருப்பாரு, உள்ள ரொம்ப. அப்ப அவர் என் படத்துல நீங்கள் ஹீரோ படத்துல நடிச்சாரு. நீங்கள் ஆமா நீங்க நடிக்கும்போது அவருக்கு ஒரு 5-6 நாள் தான் எனக்கு கால்ஷீட் பணம் தர முடிஞ்சது. சரி. அவர் டே பேஸ். ஓகே. அதுக்கப்புறம் நீ நல்லா வருவீங்க உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு கரகாட்டக்காரனே ஏதோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பிச்சுக்கிட்டு போகுது, வீக்கில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு வருவோம், நல்ல டைரக்டராக வருவீங்க அப்படின்னு ஒரு 4-5 நாள் அதிகமாக கொடுத்து அவரும் சேர்ந்தலாம். 5-6 நாள் கொடுத்து 5 லட்சம் இல்லையா? அப்போ கொடுத்து நம்மளை ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்துல சரி எது கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாங்க, டைமோட வர முடியுங்க, டைம் முடிஞ்சாதான் போவாங்க. அப்போ ரெண்டாவது இப்போ படம் எடுக்கிறோம்ல, ஒரே டேக்ல இருந்து ஒருத்தர் நடிச்சிட்டாருன்னா நமக்கு ஃபில்ம் இல்லை, சேவ் பண்றது. ஒரு சிலர் வந்து 8 டேக் எடுத்தாங்கன்னா 8 டேக் ஃபில்மே வந்து 10,000 ரூபாய். அப்போ இவங்களாம் ஒரே டேக்ல ஆட்சி மனோரமா இவங்களாம். அப்போ சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னா நமக்கு எவ்வளவு லாபம் இல்லையா? கண்டிப்பா. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஏன் சார்ஜ் நம்ம அதிகமாக கேட்குறான், நேரம் கம்மியாகும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் நடிக்க வைக்கிறது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. ஆட்சி மனோரமா இவங்களாம் நல்ல நடிகர் பார்த்தேன். அப்புறம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாரு. அப்புறம் சொன்னேன், என்னென்ன பேட்டி கொடுக்க மாட்டீங்க, எல்லார்கிட்டையும் திட்டுறீங்களா என்ன? 2 பேரும் நல்லவனா இருப்பான்பா, நீ பேர் குறைங்க எழுதிடுவான். நான் சொல்லுவேன், பேட்டி கொடுக்குறேன், கொடுத்தா எனக்கு ஒரு 10 படம் வாய்ப்பு வாங்கி கொடுப்பியா, இல்லை போயா அப்படின்ற. நானு அது என்னன்னா ஒரே கேள்வியை ஒரு 25 பேர் கேட்கும்போது அவர் கடுப்பு கேட்காரு. சரி. நான் நடிக்கும் போதே ஒரே டேக்கில் நடிச்சுவேன். நீ அவர் கேட்டதான் நீ கேட்குற, நீ கேட்டதான் அவர் கேட்குற, நீ கேட்குறீங்க இல்லை, எல்லாருமே வந்து நீ சினிமாவுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க. என்னப்பா இது கருப்பத்துற மாதிரி கேட்குறீங்க. ஆர்டிஸ்ட் இரிட்டேட்டிங்கான கேள்வி இல்லை சார் இது. எப்படி வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, அதெல்லாம் கேட்கும்போது அப்படி இப்படின்னு. அவர் சொல்லு, நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி நம்மள மாதிரி தான் செலக்ட் பண்ணி நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் தொழில் பக்கா. அதனால இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு ஒன்னா இருக்கிறதுக்குன்னு ஒரு படம் எடுத்தேன். ஒரு வெட்டியான், ஒரு சுடுகாட்டு காக்கிற ஒருத்தருடைய கதை தான் அது. அது ஏன் அந்த கதை எடுத்தேன்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பான் வெட்டியான். அவன் வீடு வீடாக சாப்பாடு வருவான், கேட்பான். ஒரு 80 வயசு சாப்பாடு போடுவாங்க சில வீட்டில், சில வீட்டில் போடலன்னு வச்சுக்கேன். இவர் என்ன பண்ணுவார், அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறார் இல்லையா, அவங்களுக்கு அந்த கிராமத்தில் வீடு வீடு சாப்பாடு போடுவாங்க. வருஷத்துல ஏதாவது கொஞ்சம் தானியம் கொடுப்பாங்க. சரி. அவர் போகும்போது இந்த வயசான தாத்தாக்கள்லாம் இருக்கு தெரியுமா, திண்ணியெல்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் திரும்ப சொல்லிட்டு போவாரு, நெக்ஸ்ட் நீதான் இன்னும் நீ ரொம்ப நாளா இரும்பிட்டு இருக்கிற, ஒன்னும் அந்த பக்கம் வரமாட்டேற, நம்ம பக்கம் சுடுகாட்டுக்கு இப்படியே சொல்லிட்டு போவாரு அவரு. இப்படி சொல்லிட்டே போனோம் நாங்க சின்ன பசங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு போறாரு பாரு. ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க தாத்தா ஒரு பெரிய பணியார் தாத்தா தான், அவர் வந்து ஒரு டவுனுக்கு போறாரு. ஏன்னா அங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறதுனால இன்னொரு இடத்துல சொந்தக்கார வீட்டுல தங்க வச்சு பார்க்கலாம். வண்டியில எடுத்துக்கிட்டு போறோம். எதற்கு இவர் நிறுத்துறாரு, வண்டி ஸ்டாப் அப்படின்றாரு. என்னன்றாரு, இன்னும் தாத்தாவை எங்க எடுத்து போறீங்க? இல்லப்பா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல், அங்கன்னா அங்கே தங்க வச்சு பார்த்துக்கலாம். அது இது எனக்கு வருமானம், இது இவரு கொண்டு போய் நீ அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அங்கே சேர்த்துட்டாருன்னா அங்கெல்லாம் எவனோ ஒருத்தர் வருமானம் எடுத்துட்டு போயிடலாம், எனக்கு வருமானம் எங்கே போகிறது, அதுக்காக நான் எப்பயே கொண்டு விட முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், தாத்தா இருந்தால் என்ன வருமோ அதை இங்கே வச்சுட்டு போகலாம்.
அப்புறம் நான் என்ன சொன்னேன், யோ அவர் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற திருப்பி வருவாரியா, இந்தாயான்னு செலவுக்கு அஞ்சு காசு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அது அப்படியே நீங்க சீன்ல வந்து அவர் பாரு அவருடைய நிலைமை என்ன சொல்றது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், தம்பி கோச்சிக்காத, இந்த டிக்கெட் வச்சு தானேப்பா நமக்கு காசு இல்லையா, என்ன நமக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம நினைக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு சம்பளம் மாசம் மாசம் போட்டாங்கன்னா பரவாயில்ல, சம்பளம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன வரும், யாரு வந்து சாவாங்கன்னு எதிர்பார்க்க தோணும். முடிஞ்ச வரைக்கும் எவன் இருமுறான், எவன் உடம்பு சரியில்லை, எவன் வீட்டுல சாவிடும், இதுதான் எனக்கு தோணும். மேல சத்தம் கேட்டாதான் எங்களுக்கு வருமானம். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள அப்பயே பாச்சு, இவங்கெல்லாம் ஒரு சம்பளம் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு. அதே மாதிரி இங்க என் மனசுக்குள்ள என்னன்னா, புராணம்லாம் படிச்சவன் நான். சுடுகாட்டுல அடக்கம் பண்ற வேலையை சிவபெருமானே செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஜாப் அது இல்லையா. இந்த வேலையை செஞ்சிருக்கானே, இவனுக்கு ஒரு சம்பளம் இல்லாமன்னாக்கா எப்படி இருக்கும். அவன் வயிற்று சேர்ந்துக்கு தான் எல்லாரும் பண்ணுவான். இது ஏன் கார்பரேஷன்ல அது வருமானம் வருதுன்னு நினச்சி விட்டுறாங்க அவங்க. உடனே என்ன பண்ணேன், சினிமாவுக்கு வந்தால டைரக்டர் ஆனால ஒன்றா இருக்கிறதுக்கு வெட்டியானுக்கு சம்பளம் போடு. அவன் வந்து கவுண்டமணி இருக்காங்கல்ல, அது அந்த மாதிரி ஊரில் அது இதே தான் பண்ணுவேன். ஒவ்வொரு வயசானத்துக்கெல்லாம் தட்டி தட்டி பார்த்துட்டு போவான். அடுத்த மாதம் நீங்க பார்த்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து கவுண்டமணி சாரை வந்து அப்படியே வச்சு நீங்க ரீக்ரியேட் பண்ணியிருப்பீங்க. தொடர்ந்து அவர் கூட 8 படங்கள் நீங்க பண்ணீங்கல்ல, கவுண்டமணி சார் நீங்களும் அந்த காம்போல. இதுல பாரு, இந்த இப்படியே வச்சு எடுத்தேன். இந்த படம் நல்லா ஓடிச்சு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒருத்தர் டெத்து, எக்ஸ் மேயர் வந்து சாகணேசன் மேயர் ஒருத்தருந்தார்ல, அவங்க வீட்டு ஒரு டெத்து, அதுக்கு நான் போயிருந்தேன். சரி. அப்போ வந்து மேயரா இருந்த சுப்பிரமணியம் சார், இப்ப மினிஸ்டரா இருக்காருல்ல, அவரும் வந்திருந்தாரு, எல்லாம் வந்திருந்தாங்க. சரி. பெரிய ஸ்டாலின் அவங்க குடும்பம் எல்லாமே அங்கே வந்தது. நானும் அந்த ஃபங்க்ஷன் இதுக்கு போயிருந்தேன். சரி. போகும்போது மா சுப்பிரமணியம் சொல்றாரு, அது பக்கத்தில் இருக்கிற அவங்க ஸ்டாலினோ யாரோ பக்கத்தில் இருக்கிற கூட சொல்றாரு, நம்ம விசேகர் இருக்காரு, அவருடைய படத்தை பார்த்து தான் நான் கார்பரேஷன்ல இவங்களுக்கெல்லாம் சம்பளம் போட்டேன். யாருக்கு? வெட்டியானுக்கெல்லாம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் அது அவர் ஃபீலிங் மேலேயே படம் வந்துச்சு, அதை அவர் பார்த்துருக்காரு. அதனால வந்து வெட்டியானுக்கெல்லாம் ஒரு மினிமம் சம்பளம் இருக்கணும், இல்லைன்னா அவனும் வந்து கர்ஸ் அவன் வந்து ஒரு சாபம் விடுவான் அப்படின்னு போட்டேன்னு எனக்கு ஒரு தேங்க்ஸ் வேற சொல்லி அவர் ஸ்டாலின்கிட்ட. எவ்வளோ பெரிய விஷயம் சார். நம்ம வந்து உங்களுடைய சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனையோட சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்தீங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே. ரெண்டாவது சினிமாவுக்கு பவர் அதிகம்ன்றது அதுல தெரியும். வேற எதுலையா சொன்னாங்க ஈடுபடுவாங்களா, ஒரு பெட்டிஷன் இதனோட வாங்கி அப்படி போட்டுருவாங்க. ஆமாம், சினிமா ரீச் வந்து அது நிச்சயமா. அதே மாதிரி 8 படங்கள் பண்ணிட்டு நான் பெத்த மகனை படத்துக்கு அப்புறமா நீங்களும் கவுண்டமணி சாரும் பெருசா படங்கள் வந்து ஒர்க் பண்ணலைங்க. அது பண்ணாததுக்கு காரணம் வந்து மிஸ்டர் செந்தில் தான். அப்படிங்களா? அது என்னன்னா, கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் ஜோடி. ஆமா, நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா. அவன் திடீர்னு வடிவேல் என்ன பண்ணா, அப்ப யாரோ ராஜகிரண் சார் மூலியமா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அப்ப அவனுக்கு நம்ம படங்கள்ல நிறைய காமெடி எல்லாம் இருக்கு, எப்படியாவது சான்ஸ் படிக்கிறேன்ட்டு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சரி. வீட்டுக்கு வந்துட்டு சொன்ன உடனே அவன் ஏதோ சொன்னான், நான் எனக்கு ஒரு 4-5 சீன் உங்க படத்துல இருந்தா போதும் சார், ஏன்னா உங்க படம் 100 நாள் ஓடுது. சரி. அப்போ ராஜுக்கு முன்னே கமலஹாசன் ஏதாச்சும் சில படம் கொடுத்துருக்காரு. சரி. இது தேவர் மகன் கொடுத்தாரு. அதை போய் பாரு சார், அதை வேணா நான் டிக்கெட் வாங்குறேன், நீங்க வாங்க சார் அப்படின்னு நான் பார்த்தேன். அதில் கொஞ்சம் இதுனாலும் நல்லா பண்ணியிருந்தாரு. டேலண்ட் இருக்கா, ஒரு 5 சீன் நான் பண்றேன். சரி. அப்புறம் அவனை போட்டா ஒல்லியா இருக்கான். இங்க என்கிட்ட காமெடி பட்டாலுமே இருக்கு, கவுண்டமணி, ஜனகராஜ், அந்த கட்டம், சார்லி, சின்னி, இந்த கூட்டத்துல இவன் புசுக்குன்னு போயிடுவான். அவன் ஒல்லியா இருக்கான். என்னடா இந்த கூட்டத்துல போட்டா இது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணும், அவனுக்கு ஒரு ஜோடி ஒன்று போட்டு விட்டுருவோம், அப்படி எடுபடும் காம்பினேஷன், அப்படிதான்டா அப்படின்ட்டு நானே பார்த்து ஹெல்ப் பண்ணேன். நம்ம இவரு இருக்காங்கல்ல, அந்த காலத்துல படம் பண்ணும்போது மனோரமா, நாகேஷ் மனோரமா வந்த உடனே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது இல்ல, நம்ம அது இதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு பயங்கரமா வருது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுலாம் இவனை. அப்படியே என்ன இவன் அடிக்கடி வீட்டுக்கு எல்லாம் வந்து பண்றான். அவன் நடிச்சு காமிச்சான் நிறைய, மதுரையில எப்படி நடிக்க, அவன் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கான், எல்லாத்தையும் செய்யதான். அவன்கிட்ட ஒரு திறமை இருந்தது தெரியுது, நாகேஷ் சார் மாதிரி வருவான்னு எனக்கு தெரியுது. அதனால எப்படியாவது வந்து சரளா உள்ள சேர்ந்து பண்ணா, அவங்க எல்லாம் சேர்ந்து சரளா விட்டுட்டு நம்மளாம் திட்டுறாங்க, அவங்க கூட நடிக்கக்கூடாது நீ, யாரு அவங்க எல்லாம்
ஏன்னா அவங்க கூட தான் நடிச்சிருக்கிறாங்க. ஆமா கவுண்டமணி கூட, செந்தில் செந்தில் கூட. கூட அவங்க தான் அது மட்டும் இல்ல, இது வந்து கமல் சார் கூட வந்து ஜோடியா நடிச்சிருக்குது. ஆமா சதிலீலாவதி பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்குது. ஆமா ஆனா நீ எவ்வளவு பெரிய இடத்துல பண்ணிட்டு என்ன சார் இவங்க கூட நடிச்சுன்னு வச்சுக்கோ, ஆ. மார்க்கெட்டே கம்மியா போயிடும். உண்மைதான். சாதாரண ஆள் கூட நடிச்சா அப்புறம் இவங்களுக்கு தான் கூடுவாங்க வழி, அவங்களாம் விட்டுருவாங்க. இந்த இமேஜின் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அதனால எல்லாரும் உசு பேத்துறாங்க வேண்டாம் அந்த அப்படின்னு. அம்மா வந்து வேணாம் சார் என்ன இது, நான் தொடர்ந்து 5-6 படம் அந்த அம்மா கொடுத்துருக்கேன். என் மேல அதுக்கு மரியாதை. ஆனா இந்த சார் இது புத்தா சார், அதோட என்னை ஏதாவது கருத்தல் பிடிச்ச சொல்லிடு, செத்து போறேன் சார் அப்படி இருந்து இந்த இவன் வந்து விடமாட்டான். ஒரு நாள் வந்து என் ஆபீஸ்ல உட்காந்துட்டு, உங்க படத்துல சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம், நாய் குறைக்கிறதே 10 தடவை குறைச்சி காமிக்கிறான், ஊர்ல என்னென்ன நடக்குமோ எல்லாம் பண்றான், இவன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்க, நாகேஷ் மாதிரி வருவான் போல் இருக்க, இவனை விடக்கூடாது நினைச்சு என்ன பண்ணிட்டேன், 2 பேரும் தள்ளி 2 பேரும் ஜோடி சேர்த்து, நான் உனக்கு கேரண்டி கவர்மெண்ட் சேர்ந்துட்டு யாரு விட்டாலும் நான் ஒரு 10 படம் தரேன் அவனுக்கு அவனு அந்த அம்மா வற்புறுத்தி இவன் கூட ஜோடி போட்டு அடிச்சு தூக்கி விட்டா அந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வரவேட்டனா செலவு பத்தலாம். இந்த படத்தை பார்த்து இவன் வேற ஆட்டக்காரன் இல்லையா, அதை பார்த்துட்டு ரஜினி சாரு செகண்ட் ஷோல வந்து நிறைய ஆட்டோலாம் நிக்குதுன்னு யாரா ரஜினி சார், அப்ப எஜமான ஏதோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா சார் அந்த வடிவேலு நல்ல கேரக்டர் எல்லாம் பண்ணி அவர் படம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எனக்கு சொல்லி, என்னப்பா வடிவேல் ஆட்டோக்காரன் ஆகி விட்ட, அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அப்ப பாட்ஷா எனக்கு படம் பண்ண வருது. பாட்ஷா எனக்கு வந்த படம் தான் ஆட்டோக்காரன், உங்களுக்கு இது பார்த்தா வருது. எனக்கு அதுல பெரிய சம்பளம்ன்றாங்க, நான் என்ன ஒரு 10-15 வாங்க வைப்பேங்க, அது சொந்த கம்பெனி தானே, நானே எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவேன். அவரு 50 ரூபாய் 40 ரூபாய் சம்பளம் வரைக்கும் அங்க ரெடி, 50 லட்சம். ஆனாலும் கூட நான் என்ன பண்ணேன், சரி அதெல்லாம் ஓகே சார், நான் வந்து கொஞ்சம் இந்த சாதாரண எல்லாரும் நடுத்தர மக்களுடைய கதையை சொல்றேன், உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், இன்டர்வல்ல நீங்க சிஎம் ஆயிடுவீங்க, கிளைமேக்ஸ்ல பிரதமர் ஆயிடுவீங்க, இதெல்லாம் வாழ்க்கையில முடியுமா சார், என் வாழ்க்கையில நான் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு 5 வருஷம் ஆச்சு சார் இல்லையா, அந்த யதார்த்தமான ஒரு கதையை சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன், ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அப்ப எடுத்துதான் அது அவர் என்ன படம் பண்ண சொல்லும் போது எடுத்துதான் அந்த போட்டேன். ஓகே, நீங்க ஒருவேளை பாட்ஷா எடுத்திருந்தா என்ன மாதிரி கதையா இருந்திருக்கு சார்? எடுத்திருந்தா ஓரளவுக்கு நல்ல ஹியூமர் கலந்து நல்ல, எனக்கு அந்த இது சின்னதா இது மட்டும் சொல்லுங்களேன் சார், எப்படிப்பட்ட கதையா பாட்ஷா எடுத்திருப்பீங்க? ஏன்னா இப்ப அவர் படத்துல ஆட்டோக்காரரு, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு, ஓப்பன் பண்ணா பம்பாயில ஒரு பெரிய வந்து ஒரு டானு, அப்புறம் ஃபேமிலியை செக்யூர் பண்றாரு, இது ஸோ விசேகர் வெர்ஷன் எப்படி இருக்கு சார்? நான் எடுத்து என்ன பண்ணிருப்பேன்னா, ரஜினி சார ஒரு சாதாரண அப்பாவி இன்னசென்ட், நம்ம சார்லி சாப்ளின் இருக்கார்ல அந்த ஸ்டைல் எடுத்திருப்பேன். இல்ல ரொம்ப அப்பாவி சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, சரி உழைவு கொட்டுற மாதிரி கொட்டுறான் இல்லையா, அவர் பாக்குறாரு இல்லையா, அப்பாவியே கொலைவை கொட்டினா என்ன ஆகுது, அது இதுவாயிடும், புழுவை கொட்டினா இதுவாயிடும், அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் சீரி அவர் வந்து சமுதாயத்துக்கு, அதாவது என்ன சொல்றாருனாக்கா, அவர் யதார்த்தமாவே வந்து இறங்கி சமுதாய பணியில பெருசா பண்றாரு, அவரே எதிர்பார்க்கல எப்படி நம்ம வளருவேன்னு, வளர்ந்துட்டாரு அப்படின்னு இப்படி போட்டிருப்பேன். இந்த வருஷன்ல பண்ணிருப்பேன். அந்த ஒரு அப்பாவி எப்படி விடியாலானான்னு காண்பேன். ரஜினி சார் வரைக்கும் வந்து வடிவேலுவோடைய அந்த வருஷம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா காமெடி வந்து ரீச் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கோவை சார்லாம் அண்ட் வடிவேலு காம்பினேஷன்ல இறக்கி படங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கட்டுமேன்ட்டு கவுண்டமணி சாருடைய பையனா போட்டேன் வடிவேல. அப்ப என்ன ஆச்சு, கவுண்டமணி சார் பையன் வடிவேலுன்னா செந்தில் சார் வந்து வேற கேரக்டர் கொடுத்துட்டேன். அவன் செந்திலுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, வடிவேல் நல்லா வளர்ந்துட்டு வரான், கவுண்டமணி வடிவேல் ஒன்னா சேர்ந்தா அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனா ஒண்ணு காலி பண்ணுவான், கவுண்டமணி செந்தில், அது நியாயம் தானே, பயம் இருக்கும், அவங்க ஜோடி தானே, அவங்க வெற்றி ஜோடி தானே, அந்த பயத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கவுண்டமணி சார்ட்ட சொல்லி, வடிவேல் கூட நம்ம நடிக்க வேணாம், வடிவேல் எடுத்துட்டு சொல்லுவேன், நம்ம பண்ணிக்குவோம், நம்ம தான் ஒருத்த பண்றோம்ல, இந்த படத்துல வடிவேல் வானான்னு புரியாத மாதிரி சொல்லிட்டாரு. கவுண்டமணி சார் கொஞ்சம் நாகரிகமா தான் சொல்லுவாரு, ஏப்பா அவன் இல்லைன்னா 1008 பேர் இருக்கான் இல்லையா, இன்னும் கால் ஷீட் நாங்க தரோம் பண்ணிக்கலாம்ல, அவன் லொல்லுப்பா அப்படி இப்படின்னு எதை சொன்னாரு. இல்லைண்ணே அவன்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இது அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, அவன் 2வது இந்த டெஸ்ட்லாம் வேற எடுத்துட்டேன் இந்த படத்துக்குன்னு, திடீர்னு ஒருத்தனை வேணான்னாக்கா அவன் சுத்தாவான் இல்லையா, என்னப்பா அது இது இன்னும் பெரியவன் கிடைக்காதவள பெரிய இருந்தது ஒரு எதுவும் சொன்னார், இந்த இங்கிலீஷ் நடிக்கிறா அப்படி அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா ஒருத்தன் போட்டுட்டு பாதியில் தூக்கக்கூடாதுன்னு ஒரு அதில் வந்து அவங்க
அவங்க 2 பேரும் வெளியில அவங்க போயிட்டாங்க. 2 பேரும் நான் அடுத்த படம் பண்ணிக்கிறேன். ஓ! அது என்ன படம் சார்? விரலுக்கு ஏத்த காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. ஆமா. அதுல தான் அவங்க இல்ல. இவங்க 3 பேரோட காம்பினேஷன். ஆமா. காலம் மாறி போச்சு. காலம் மாறி ஆ. போச்சு. பட் ஆனா காலம் மாறி போச்சு. காலம் கடந்தும் கூட இன்னைக்கும் அந்த படத்துல பர்ட்டிகுலரா நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஜோடி வைரல் ஆகும். இவங்க 2 பேரும் சேர்ந்தா அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா கிரியேட் ஆகும்னு கெஸ் பண்ணீங்கல்ல. 2025ல இருக்கோம் சார். நீங்க சொன்னா நீங்க சோஷியல் மீடியா பார்க்குறீங்களான்னு தெரியல. இப்போ வரைக்கும் வந்து கணவன் மனைவியை பத்தி சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தியோ, இல்ல ஏதோ பத்தியோ பேசுறதுக்கு அவங்க 2 பேரோட காட்சிகள் தான் பயன்படுத்துறாங்க. ம். இந்த கல்யாண மாலை கொண்டாடுவேனேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதுல வந்து அந்த பாட்டை போட்டு எப்படி கோவை சரளா வந்து வடிவேலு போட்டு பொளந்து எடுக்கிறாங்களோ, அந்த சீனை வச்சு ரீக்ரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் அது பெரிய மீமாவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 2025லயும் இருக்கு. இதெல்லாம் பாக்குறீங்களா? அது எப்படி நினைக்கிறீங்க? பார்க்குறேன். கண்டிப்பா பார்க்குறேன். அது கூட நான் கார்பரேஷன்ல வேலை செய்யும் போது ஆ. அது இன்ஸ்பிரேஷன் தான். ஆமா. அதுல வந்து அவர் கொசு மருந்து அடிக்கிறவரா இருப்பாரு. இல்ல நான் உண்மையிலேயே கார்பரேஷன்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா ஆ, இருக்கும்போது ஆ, ஆ, ஒரு வீட்டில் ஆ, ஒரு அம்மா எப்பயுமே நாங்கள் அந்த வீட்டில் போன உடனே ஒரு கட்டம் போட்டு ஆ. இந்த வீட்டில் ஆண் எவ்வளோ பெண், அதாவது ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி ம், ம். ஆண் போட்டு பெண் போட்டு குழந்தைகள் இவ்வளோ ம். பேர் இருக்காங்கன்னு ஒரு கட்டம் போட்டு எழுதி நாங்கள் நோட்ஸில் எழுதிட்டு வருவோம். சரி. அப்போ எழுதும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஆ. என் பேரை போடுங்க, குழந்தைங்கள் பேர் போடுங்க அப்படின்னாங்க. சரி. வேற வீட்டுக்காரர் இல்லையா? ஆ. இருக்கிறாரு, செத்து போயிட்டாரு. அப்படி இருக்கிறாரு, செத்து போயிட்டாரா? என்னம்மா இருக்கிறாரு செத்து போயிட்டாரு. ஆ, ஆ. ஒருவேளை டைவர்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். இருந்தா நம்ம பேர் போடணுமா அப்படின்னு. இல்லைங்க, ஆ. இல்ல வச்சுக்கிட்டா இல்லைன்ற அப்படின்னும் போது உள்ள போதையிலே அப்படியே வெளியில வர்றாரு. இருந்தும் இல்லை. இருந்தும் இல்லை. அவர் வெளியில வந்து, ஏய் என்னடி என் பேரு சார் இந்த இருக்கிறேன் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் எழுதுங்க. ம். உடனே நான் மேல எழுதுறேன். ஆ. இந்த அம்மா கீழே போடுங்க, நான் மேல குடிகார போய் அப்படின்ட்டாங்க. அது அவங்க கீழே எழுத சொல்றாங்க. சரின்ட்டு நான் எழுதிட்ட உடனே ஆ. அவங்க உள்ள போறாங்க. இல்ல உள்ள வாயா அப்படின்ட்டு உள்ள போனா என்ன ஆச்சுன்னு தெரியாது. நான் போயிட்டேன். ம். போயிட்டு இந்த எல்லார்கிட்டையும் வேலை செய்துட்டு போகும்போது திடீர்னு ஓடி வர்றாரு. ம். என்ன சார் என்னை தனி விட்டு வந்துட்டேன். என்னையா பண்ண நீ வந்துட்டு பிறகு என்ன நடந்தது தெரியுமா சார்? உள்ள வச்சு குமுறு குமுறுன்னு குமுறிட்டா சார் என்ன சார் அது அப்படி இப்படின்னு. சரியா நான் இப்போ வேலை முடிஞ்சு போச்சு, நான் புறப்படுறேன் அப்படின்னு. உட்காருங்க சார், என் பிரச்சனை தீர்த்துட்டு போறீங்க அப்படின்னு உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனா ரீக்ரியேட் பண்ணீங்க. இப்போ வடிவேல் சார் கூட இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸ் வரைக்கும் பேசுவேன். கான்டாக்ட்ல இருக்கீங்களா? பேசுவேன். ம். கொஞ்சம் வசதி எல்லாம் அதிகமாகி போயிடுச்சு அவனுக்கு. ஓகே. இப்போவும் அதே பழைய நட்போட அதே அன்போட நட்பு இருக்கிறாரா? இருக்கு. அவன் கொஞ்சம் கஞ்சன். ஆ. சம்பாரிச்சு எல்லாத்தையும் வச்சுக்குவான். அவனே அனுமதிக்க மாட்டான் இல்லையா? ஓகே. புரியுதா? ம், வந்து கொஞ்சம் அவனுக்கும் கவுண்டமணி சாருக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. என்னது சார்? ஏன்னா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ம். என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இவனும் நல்ல நடிகர், ம், ம், அவரும் நடிகர் தான். ம், ஒன்னா இருக்கு கத்துக்கணும் படத்துல வந்து கவுண்டமணி சார் வந்து என்கிட்ட ம், 5 லட்சம் ரூபாய் தான் பணம் வாங்கினார். ம். ஒரு 30 நாள் நான் கால்ச்சிட்டு கொடுத்தாரு. கொடுத்தாரு. ஆ. உடனே ஏவிஎம்ல நான் ஏற்கனவே வேலை செய்திருக்கேன் ஒரு வருஷம் ஆரம்பத்துல. ம், சரவண் சார் கேட்டார், ம், இந்த மாதிரி எஜமான் படத்துல நான் நடிகை கேட்குறேன், ம், அவருக்கு எவ்வளோ? நான் அவர்கிட்ட வேலை செய்ததுனால உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. ம். இல்லை சார் ஒரு 5 ரூபாய் தான் நான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுப்பேன், 30 நாள் கழிச்சிட்டு வாங்க. ம். எஜமான்ல 30 நாளைக்கு வந்து 50 லட்சம் கேட்குறாரு அவர் ம், அப்படின்னு கேட்டாங்க. ம், ம். 5 லட்சம் தான் கொடுத்தேன், ஆனால் இது வெளியில் சொல்லாதீங்க சார், அவன் ஒரு மாதிரி நடிக்க போறாரு. சரி. ஒன்னே கூப்பிட்டு போய் கவுண்ட் பண்ணிட்டு கேட்குறாங்க, என்னப்பா நீ சிகரெட் 5 லட்சம் வாங்குற அப்படியே கேட்டாங்க. கேட்டாங்க. என்கிட்ட வந்து 30-40 கொடுன்னு கேட்குறேன். சார் விசேகர் படத்துல நான் கதாநாயகன், ம். உன் படத்துல வந்து ரஜினி தானே கதாநாயகன், ஆமா. நான் பொட்டி தூக்குறேன்ல, ம். இப்போ ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க, ஆ. அவர் பொட்டி என் பின்னாடி தூக்கட்டும், அதையும் 5 ரூபா வாங்குறான்னாரு. உடனே சார் பொட்டியில் வாங்கி சொன்னாரா? சொன்னார். ஆ. சொல்லி அங்கே 30 ரூபா தான் சம்பளம் வாங்கினார், ஓ. எனக்கு 5 ரூபா தான் வாங்கணும். ஓகே. அப்போ அந்த இடம் பொருள் ஆ. யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஆ. அவங்களுக்கு சம்பளத்தை கம்மியாகும், ஆ. கரெக்டாக பண்ணுவார். ஆ. யார் கேரக்டர் வந்து அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குவார். ஓகே. அங்கே ரஜினிக்கு தான் பேர் வரப்போகுது, ஆ. ரஜினி சம்பளம் தான் கூடும், ஆ. ஆ. நாம பொட்டி தூக்கிட்டு பின்னாடி ஆ. போகிறோம். ஆ. இங்க வந்து நம்மவே வந்து ஒரு 4-5 பாட்டு வச்சு யார் வெட்டியான் ஹீரோ. கேரக்டர் ஆ, தூக்கி எல்லாம் ஆமா, பண்றாரு. ஆமா. அப்ப நம்ம வந்து அவர் பிசினஸ் ஆகாது. ம். அதையும் சொல்றாரு, என்ன வச்சு பண்ணா என்ன சார் ம். 5 கோடி பிசினஸ் ஆகுமா? ஆ. ஆகாது. ம். விசேகர் துணிஞ்சு எடுக்கிறாரு. ம். அப்ப சம்பளம் கம்மியாக தான் அவர் அந்த படத்தை எடுக்க முடியும். ம். நீ ரஜினி வச்சு எவ்வளவு பிசினஸ் ஆகும், பிசினஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ம். அப்படியே ஆகி போயிட்டு
ஆனால் வடிவேலுக்கு அது தெரியல. ஆ, நான் அவனை போடும்பொழுது ஆ, படத்தில் ஒரு 10,000 கொடுத்தேன். அதுவே வேணாம் சார், ஆ, எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக பண்ணால் போதும். ஆ. காலைல விழுவான், எல்லாம் போடுவான். விவேக் கூட வந்து காலையில் வந்து தொட்டு கும்பிட்டு போ ஷூட்டிங் போது. இவன் ஒரு தடவை தொட்டு கும்பிட்டு போகும்போது வேறு தொட்டு கும்பிடுவான். ஆ. அப்போ விவேக் சொல்லுவான், நான் சார் இவன் என்னை கோவப்படுத்துறாங்க. காலையில் ஒரு தடவை தொட்டு கும்பிட்டா ஓகே, சாயங்காலம் தொட்டு கும்பிட்டா இப்போ நீங்கள் ஒரு வேலை இவன் என்னடா மோசம் அவன் பண்றான், இவன் பண்ண நினைக்க மாட்டேங்கிறான். போறீங்களா சார் அப்படின்வான். ஆ. அப்படிலாம் இருந்தது. ஆ, ஆனா இவன் அப்படிலாம் இருந்தான். ஆ. அப்ப வந்து என்ன பண்ண, நான் தான் முதல் படம் முடிஞ்ச உடனே ம், அவன் வந்து என்ன சொன்னான், சார் எனக்கு நல்ல படம் கொடுத்துட்டீங்க, அதனால எனக்கு அடுத்த படம் சம்பளம் கூட வேணான்னா. ம், ம், ஐயோ அப்படிலாம் வேணாயா, எனக்கு பிஸ்னஸ் ஆகுது, படம் நல்லா போகுது, ம், அப்பதான் ஒர்க் பண்ற இதுவா இருக்கும் அப்படின்ட்டு ₹1 கொடுத்தேன். ம். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. 1,00,000 ரூபா கொடுத்தீங்க. ஆமா, ஆ, 10,000 வேணாந்தவனுக்கு 1,00,000 1,00,000 கொடுத்துருக்கல. ரூபா கொடுத்துருக்கீங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. அவன் என்ன சொன்னேன், ஆ. நீ ஒவ்வொரு படத்துக்கும் ஆ. கண்டிப்பா ஹிட் ஆகும், ஆ, நீ நல்லா வருவ, ஆ, அதனால 1,00,000 சேர்த்து கொடுப்பேன், 10 படம்னா 10,00,000 ஆ, கொடுப்பேன். ஆ. சரி சார். ஆ. இதுலயே போய் என்ன பண்ணிட்டான், 1,00,000 வச்சு கடன் வச்சு ஒரு கார் வாங்கிட்டான். ஆ. வாங்கிட்டு கவுன்மணி செந்தில் சார்லாம் நடிக்கிறாங்கல்ல, ஆமா. அந்த காரை கொண்டு வந்து அந்த கார் இடிக்கிற மாதிரி நிறுத்துறான். நிஜமாவா சார்? உடனே ஓடி அவங்க டிரைவர் கவுண்டர் பண்ணிக்கிட்டாரு. நான் சார் அவன் வண்டி ஒன்று புதுசாக ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சு நம்ம வண்டியில் இடிச்சுட்டுப்பான் சார். அவர் வந்தார். ம். ஏய் ஆமா டச் பண்ணியிருக்கு ஆ, அப்படின்னு நேராக என்கிட்ட வந்தார். என்ன சார் இந்த ஒன்றை நான் பையனை நீ தூக்கி விட்டு அவன் கார் வாங்கிட்டு டச்சுன்னு அவன் சொல்லியிருப்பான் போட்டிருக்கு, ம். இந்த கவுண்டமணி செந்தில் வண்டியில் கார்ல இடிக்கிற மாதிரி மாறி பண்ணி கொண்டு பாட்டு. வந்து நிறுத்து. நான் யாருன்னு அவன் மோசம் சார், இவன் நடிக்கிறான் சார், ஆ, நாங்களாம் வந்து உழைச்சி மேலே வந்தவங்க, இவன் நடிக்கிறான் அப்படின்னு. இது அவன் ஒன்று நான் என்ன சொன்னேன், அதனால கொஞ்சம் நீ அவன் வந்து பார் பின்னாடி ம், அவன் ஆடம் காட்டுவான் சார், கவுண்டமணி கரெக்டாக சொன்னார். ம், அவர் ஒன்று பண்ணார். சரி சார், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ம், 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 புரியுதுங்களா, அது நமக்கு எப்போ என்ன பயன்படுறானோ தள்ளிட்டு போவோம். ம். வந்தா நம்ம ஹெல்ப் பண்ணானா நல்லவன், இல்லைன்னா பரவாயில்ல பரவாயில்ல, அவன் ரொம்ப சொல்லல. நல்லவன் அப்படின்னு ம், விட்டுருவேன் நான். ம், ம், இதுதான் சார் அப்படின்னு. அதே மாதிரி ம், அவனுக்கு வந்து அந்த இது தெரியல. என்ன ம். தெரியலன்னா, இப்போ என்கிட்ட நடிக்கும்போது சம்பளத்தை நான் அவன் சொன்னேன்ல, ம். ஒரு 7-8 ரூபாய் வந்த உடனே 7 படம் வந்த உடனே டக்குன்னு என்கிட்ட 25 ரூபாய் கேட்குறான். ஆ, ஏன்னா கமல் 25 கொடுக்குறாராம், ரஜினி 25 படம் கொடுக்குறாரு. ஓகே. அங்க பிசினஸ் அதிகம்டா. ஆ, அந்த இது தெரியல, டிஃபரன்ஸ் பண்ணப்ப தெரியல. அப்பதான் ஆ, கவுண்ட் படிக்கும் ஆ, அவனுக்கு. வித்தியாசம். ம், அவன் அந்த தெரியாதனால இப்ப போய் 10 கோடி கொடு, அது கொடு, அது சம்பளம்னு போறான். அது ம். படம் எண்ணிக்கை குறைஞ்சது, வெரைட்டியான படம் பண்ண முடியல இல்லையா. ம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த காமெடி எல்லாருமே இன்ன வரைக்கும் மிஸ் பண்றோம்ல. ஒன்று சொல்றேன், ம், இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, ம், என்ன கேட்பா, சார் நான் அங்கே வேலை செய்தேன், இங்கே வேலை செய்தேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குன்னு கேட்பேன். ம். திருப்பதிக்கு போனீங்கன்னா நீ சம்பளம் கொடுன்னு கேட்ப, இல்ல, காசு தூக்கி உண்டியல போட்டு வர, காணிக்கையை தான் கொடுப்போம். அங்க கொடுத்துட்டு வர, ம். இங்க வாங்குற. வாங்குற அப்போ உனக்கே தெரியுது இடத்துக்கு வாங்குற தகுந்த இடம் எது, கொடுக்குற இடம் எது. கொடுக்குற இடம் எதுன்னு எழுதணும். இவன் போய் திருப்பதியிலே காசு கேட்பான். உனக்கு புரியுதா? புரியுது. நான் திருப்பதி வந்து இல்லை கால்ச்சிட்டு 2 நாள் வேஸ்ட் இல்லை, எனக்கு காசு கொடுங்கன்னே கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அவன் எங்கிட்ட இது பண்ணான். நான் அதனால தான் படத்தை கொஞ்சம் தள்ளிட்டீங்க. ம். ஆனா பட் நடிகர் தான், ம். நடிகரா இருக்கிறவங்களுக்கு கூட தெளிவு இருக்கணும். பட் உங்களுக்கு வருத்தமா இல்லையா சார்? ஏன்னா அன்னைக்கு வந்து அண்ணே ஏதாவது பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு சலாம் போட்டு உங்ககிட்ட நாய் மாதிரியே 10 தடவை குறைச்சி காமிச்சாரு, 10 விதமா குறைச்சி காட்டினாரு. அப்படியெல்லாம் இருந்து கண்டிப்பா ஏதோ இருக்குன்னு பெரிய ஆளா ஆவான்னு நம்பி நீங்க ஆக்கவும் செய்றீங்க. ஆனா அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு அப்படியே வளர்ச்சிக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பிறகு இப்படி மாறினது வருத்தமா இல்லையா? எனக்கு என்னன்னா, நான் அர்த்தப்படுத்தல, எனக்கா வந்தா வரவில்லை வை, ம். வரலன்னா பரவாயில்ல, ஆ. இருந்த வரைக்கும் சந்தோஷமா. இப்போ சில இடத்துல டைவர்ஸ் நடக்குது. ம். எப்படி நடக்குது? சரி நல்லா தான் இருந்தோம், ம். ஏதோ அவங்க ஒத்து வரல. ஒத்து வரல, பிரிஞ்சுட்டாங்க. அங்கே போய் திட்டலாம் கூடாது. ம். என்னுடைய முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்தோம், ம். அவங்களுக்கு பாவம் பிடிக்கல, அவங்க இருக்காங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடணும். ம். அதை போய் புறம் பேசுறது நம்ம கேரக்டருக்கு அது தப்பு. வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அது அவன் நினைக்காதது அவன் தப்பு, ம். அது ஏன் தப்பா? அது ம். அதான் வருத்தம் தான் இருக்கு. அதான் நான் எனக்கு கேட்கிறேன். வருத்தமே இருக்கு. இல்ல. நான் வந்து என்னன்னா, ம். சரி அன்னைக்கு நடிச்சான்ல, ம். நான் ஒத்துட்டு எல்லாத்தையும் கேட்பேன். ம். என்ன சார் வடிவேலை நீங்க திட்ட மாட்டீங்க, ம். அவனை மிரட்டணும், நீங்க அவனை வந்து பேட்டி கொடுத்து கேவலப்படுத்துங்க அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், அவன் நடிக்கிறான்ல, ம். அவன் நடிக்கும்போது நல்லா நடிச்சான், ஒரே டேக்ல நடிச்சிருவான். ம். அப்போ அங்கேயே அவன் காசுக்கு பண்ணிட்டான். ம். அவன் நல்லா நடிக்கலன்னா நான் தொடர்ந்து போட்டிருப்பேன். பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால அவன் திறமைக்கு பண்ணியாச்சு. ம். பின்னாடி அந்த நட்பு வேணும்னு அவன் நினைச்சா அவன் பண்ணட்டும், பண்ணுவாரு. பண்ணலன்னா பரவாயில்ல. ம். கவுண்டமணி சார், செந்தில் சார் இவங்க கூட இருக்கிற நட்பெல்லாம் எப்படி சார் இருக்கு இப்போ வரைக்கும்? கவுண்டமணி சார் நல்லா
ஓகே. செந்தில் சார் கொஞ்சம் வேற எங்கேயும் அரசியல் போயிட்டதுனால ஆ. நல்ல மனுஷன், ஆ. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. கவுண்டமணி சார் இன்னும் ம். இப்போ கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அவர்கிட்ட ஃபோன் போயிட்டு இருப்பேன். ஒத்த ஓட்டு முத்தையா ஆமா, பார்த்துட்டு. ரொம்ப நேரம் பேசுவாரு, ஆ. அதுல என்ன குறைன்னுவாரு, பார்த்துவேன் பேசுவேன். அதெல்லாம் சரி. சார் அதே மாதிரி நீங்க உங்க கூட டிராவல் பண்ண நடிகர்களுடைய உச்சத்தையும் பார்த்திருப்பீங்க. அதே உச்சத்துல இருந்து தபால்னு சறுக்கி விழுந்த சம்பவங்களையும் வந்து பார்த்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்க நேர்ல நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? என் படத்தில் நடிச்சவங்களா இல்ல வெளியில இருக்கிறவங்களா? உங்க படத்துல நடிச்சவங்க இல்ல வெளியில இருக்கிறவங்களையும் பத்தி சொல்லுங்க சார். நிறைய ஹீரோக்கள் அடி போட்டாங்க. ம். உதாரணத்துக்கு பாக்யராஜ் சார் எடுத்துங்க, ம். உச்சமா இருந்தார், என்னுடைய குருநாதர் தான் இல்லையா. ம். அவருக்கு கூட வச்சு நான் படம் பண்றது கூட ஒரு வாய்ப்பு இடையில இருந்தது. ம். அதுதான் பிறந்த விடா புகுந்த விடா அந்த படம். ம். ஓ, அவர் பண்ணதுதான் வேணும். அவருக்கு தான் நான் பண்ணேன். ஆ. அவர் வந்து ஹீரோவா நடிச்சிருக்கார் இல்லையா, ம். அதனால அந்த பிறந்த விடா புகுந்த விடாவிலேயே வந்து பானுப்பிரியா கொஞ்சம் இந்த அந்த climax கேரக்டர் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுல அதான் இருக்கும். இருக்கும். ஆமா. நான் அந்த கதை பேட்டர்ன் மாத்தினா அடிபடும், ஆ. புரியுதுங்களா. ஒரு ஆமா. பெண் உரிமை லைட்டா இருக்கு ஆமா சார், இருக்கும். நீங்க பண்ணுங்க சார், உங்களுக்கு கொஞ்சம் பாட்டு கட்டு வச்சு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லையா, நான் கொஞ்சம் ஹீரோவை நடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் அது மாற்று அப்படின்னாரு. அப்படி மாற்றினா அந்த படம் அடிபட்டு போயிடும். அப்படிதானே உங்களுக்கு இந்த கல்பனா படம் சின்ன வீடு சின்ன ஏதாச்சும். வீடு அடிபட்டுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன்னா என்கிட்ட நியாயம் இருக்குன்னு நான் கதை வச்சுட்டேன். ம். பெண்களை தூக்கி விடுறதுன்னு ஒரு ம். அது சொன்னேன் நான். சார் இது வேணும்னே ஆம்பளை மட்டும் தட்டலாம் எனக்கு கிடையாது. ம். 8-7 பொம்பளைங்க என்னை வளர்த்தாங்க, ம். எங்க அம்மா மற்றவங்க சித்தி எல்லாம் வளர்த்தாங்க. ம். அப்படி பெண்கள் ரொம்ப டெவலப் பண்ணி வளர்த்ததுல நான் ஒரு டைப்பாக வந்துட்டேன். அது என்னமோ என்னை வந்து திரும்ப திரும்ப அந்த பெண்களை உயர்வா சொல்ல வேண்டிய கட்டாயம் ம். அவங்க வரும் இல்லையா. ம். நான் ஊருக்கு போனவே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ம். ம். நான் தாண்டா, அதாவது பெத்தவங்க ஒருத்தர், ம். எனக்கு வந்து பால் ஓட்டினவங்க ஒருத்தர், ஓகே. சோறு ஓட்டினவங்க ஒருத்தர், ம். அது பாட்டு பாடினவங்க ஒருத்தர், எல்லாம் சொல்லுவோம். ம். நான் தாண்டா உனக்கு தினமும் பாட்டு பாடுவது எல்லாம் பண்ணுவாங்க. ம். ம். இவ்வளோ பொம்பளையும் நம்மளை வளர்த்துருக்காங்கன்னு அது மைண்டில் ஏறி ஏறி ம். என்னை அறியாமே, நான் ஆக்சுவலாக குடும்ப படம் தான் எடுக்க வந்தேன். ம். அந்த பிறந்து விடாக்கு அப்புறம் என்னை வந்து லேடிஸ் டைரக்டர் ஆகிட்டாங்க. பெண்களின் இயக்குனர். அந்த பிறந்து விடாதான் மாத்துச்சு. ஆமா. அதனால சார் அந்த நேச்சர் அந்த ஆமா சார், யாருமே பேசாத நியாயம். பொதுவா வந்து சினிமாவில் வந்து ஹீரோக்களுக்கு தான் அந்த நியாயத்தை வந்து அவங்க பக்கமாவே வச்சிருவாங்க. யாரும் அந்த பெண்ணுக்கு வந்து நியாயத்தை வைக்க மாட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேச வச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஆனா அதே படத்துல வடிவுக்கரசி அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதர் சங்கம் அந்த லேடிஸ் கிளப் எல்லாம் வச்சுட்டு அங்கேயும் ஒரு பெரிய பிளே வந்து பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பயங்கர. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் கிளப்பை கிண்டல் பண்றது அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நீங்க தான் வந்து அப்பவே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ பேச வேண்டிய எல்லாத்தையுமே நீங்க பேசியிருக்கீங்கல்ல, அதற்கான கிரெடிட்டா தான் நான் பார்க்குறேன். அதுல கடைசியில் அவர் பாக்யராஜ் சார் கொஞ்சம் யோசனை பண்ணார். ஆ. அப்புறம் சிவகுமார் அண்ணன் ஒரு 5-6 வருஷமா நடிக்காம தான் இருந்தார். ஆ. வயசு ஏஜ் ஆயிடுச்சு. ஆ. ஆ. நீ நடிங்க என்ன, சிவகுமார் அண்ணன், ஏய் நானாயா, ஆ. எனக்கு மேல ஏஜியா, ம். நீ இந்த அப்பா மாதிரி போட்டீங்கன்னா தான் கூப்பிடுறான்லாம், ஆ. நீ இன்னமும் பானுப்பிரியாவுன்ற அவன் நடிப்பாளா. ம். பானுப்பிரியா சார் என்னுடைய அப்பாவோட வயசு அதிகம் சார் அவருக்கு, ம். அவர் கூட எப்படி சார் நடிக்கிறது வந்து பானுப்பிரியா. பாக்யராஜ் ஏமா அவர் கொஞ்சம் கேரக்டர் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று அவன் சிவகுமாரனை கூப்பிட்டு, எப்பா நான் போட்டால் பிஸ்னஸ் ஆகாதுப்பா, ரொம்ப ஓப்பனாக பேசுனார். ஆ. பிஸ்னஸ் ஆகாதப்பா, பாக்யராஜ்னா உனக்கு நிறைய ஆ. பிஸ்னஸ், ஆ. பிஸ்னஸ் எல்லாம் விடுங்கண்ணே, நான் பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டதில்லை, ஆ. நல்லா எடுக்கணும் ஆ. அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நடிக்க வச்சு. பானுப்பிரியாவை எப்படி சம்மதிக்க வச்சீங்க? அப்புறம் நான் சொன்னேன் இந்த படம் நல்லா வந்தால் அடுத்து படத்தாரு அப்படின்னு நான் சொல்லி வந்தேன். அவளுக்கு வந்து கொஞ்சம் அந்த படம் கதை பிடிச்சிச்சு, ஆ. வேற வழி இல்லை. அப்புறம் நான் அவங்களும் பண்ணிட்டு அந்த படம் நல்லா இட்டு. ஆமா. சிவகுமாரனே ஆச்சரியப்பட்டார், எனக்கு சம்பளம் வேணாம் அதுன்னு, அதெல்லாம் பரவாயில்லண்ணா அது. அப்போ அந்த பிறந்து விடா புகுந்து விடா வந்து நாகேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆ. ஆ. அங்கே பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து பெண்கள் கூட்டம் அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சு, லேடிஸ் தியேட்டருக்கு நிறைய அவன் போர்டு போட்டான், பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கொடுத்து போக, மீதி இருந்தால் தான் ஆம்பளை. ஆம்பளைகளுக்கு. இதில் வந்து எனக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ம். சார் நான் தாம்பரத்துலேருந்து வந்தேன், ஆ. என்ன சார் இது ஆம்பளைக்கெல்லாம் டிக்கெட் இல்லைன்னா, ஆ. லேடிஸ் கூட வர ஆம்பளைக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க, ஆ. ஆ. ஆனால் தனியா வர ஆம்பளைகளுக்கு வரவங்களுக்கு இல்ல. டிக்கெட் ஃபுல்லாகி போச்சு. ஆ. இது 50 நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆ. அப்புறம் சொன்ன கொஞ்சம் ஒரு 10% ஆண்களுக்கு கொடுங்க சார். ம். அந்த மாதிரி அந்த படம் ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. அதில் கொஞ்சம் காம்ப்ரமைசிங் பண்ணி தான் அந்த எசன்ஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பா, நிச்சயமா. ஸோ இயக்குனர் வந்து அந்த இடத்துல நிக்கிறப்ப தான் அவருடைய படைப்பு வந்து முழுசா வந்து சேரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப வெளிப்படையாவே இருக்கிறீங்க. யாரை பற்றிய விமர்சனங்களை வந்து தயங்காமே தான் நீங்க சொல்றீங்க. அதுல வந்து உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் வந்து ஒரு உண்மை யதார்த்தமும் நிறைஞ்சு இருக்கு. உங்களுடைய இன்டர்வியூஸ் நிறைய நான் பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் முரளியை பத்தி ஒரு விஷயம் வந்து நீங்க முன் வச்சிருந்தீங்க. ஸோ அதை பத்தி சில நேரங்கள்ல கேட்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாவே இருக்கு. ஏன்னா பெண் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சத்துல இருந்த ஒரு நடிகரை பத்தி நீங்க சொல்ற விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, வெளியில இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்துல கேட்கறேன்.
ஒரு நல்ல ஒரு சினிமா டைரக்டருடைய பையன், நல்ல நடிகை, ஆமா, நல்ல பர்ஃபார்மன்ஸ். வந்து பூவிலங்கெல்லாம் நல்லா நடிச்சிருந்தான். அவன் பெரிய ஆளா வர வேண்டியவன், அதாவது இன்னும் பெரிய நடிகரா கமல் மாதிரி அப்படி எல்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த கட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நடிகை. இடையில என்ன ஆச்சுன்னா வசதி இந்த கண்ட்ரோல் பண்ணி நடிகள்னா சில விஷயத்துல வீக் அதிகமாகி போகுது இல்லையா. அதுல எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், நான் ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதா இருந்தா கூட நம்ம ஆளுங்களை ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுதா வீட்டுல போய் தண்ணி சண்டே உனக்கு வசதி இருந்தா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணு, ஆனா தொழில வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. ஆமா, நிச்சயமா தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நாம ஒரு ஆட்டோல வண்டியில போறோம், ஆட்டோ டிரைவர் நான் தானே, என் காசு தானே நான் தண்ணி அடிக்கணும் வண்டி ஓட்டினா இடிச்சுக்கிட்டா நாமளும் காலி ஆயிடும். ஆமா, ஆமா. அது மாதிரி இது பணம் போட்டு எடுக்கிறது. உன் பர்சன்ல நாங்க தலையிடலை, ஆனா தொழில் இருக்கும்போது கரெக்டா இருக்கணும்னு நான் நினைப்பேன். நம்ம வீட்டு கல்யாணம் நினைக்கிறேன், அவன் தான் அவன் முரளி. அது பண்ணும்போது அங்க வந்து ஷூட்டிங்கில் போய் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துருவான் போன்று. அதாவது யார் சார் ஹீரோயின்? மீனா அவர்கள். ஓகே. இவனுக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா அதுக்காக ஷூட்டிங் ஓட்டு இவன் போலாமா இல்லையா? தவறு. அவன் டக்குன்னு போயிட்டான். எங்களுக்கு வந்து அங்கே ஷூட்டிங் முடியல, ஊட்டியிலேருந்து நான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு வந்தீங்க அவர் போயிட்டு. ஆமாம், அது பாட்டு எடுக்கிற இடம். அது எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. அதுக்கப்புறம் தான் போட்டு அவனை பேட்டி எடுத்து எல்லாம் பண்ணி விட்டுனேன். இது ரொம்ப தப்பு. ஒருத்தர் நஷ்டப்படுத்துறல, ஏன்னா இப்போ பிளே பாய் இல்லை, கிறுக்கன் மாதிரி ஆகிடும். ஓகே, நீங்கள் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணீங்களா சார் அந்த படத்தோட இது இருக்கு? மறுபடியும் இங்கே வர வச்சு அப்புறம் அவங்களுக்கு நான் சங்கத்தில் பொறுப்பெல்லாம் இருந்தோம். அப்புறம் இங்கே வர வச்சு இங்கே எடுத்தேன். நான் பரங்கிமலை மேலே எடுத்து ஊட்டிக்கு எடுக்க வேண்டியது பரங்கிமலை மேலே வச்சு எடுத்து அந்த பாட்டை முடிச்சேன். அப்போ எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் சின்ன படத்துக்கு. ஆமாம், அங்கே பேக்கப் பண்ணிட்டு வந்தது இங்கே மறுபடியும் ரீஷூட்டு. அதான் இப்போ ஒருத்தர் நம்பி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோவில் உட்காந்து போனாவோ காரில் வந்து போனாவோ ஒரு நம்பி தான் போகிறோம், நல்லா ஓட்டுவாங்கன்னு நினச்சி போனோம். இவனுங்க போய் ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு வந்து அது நஷ்டமாயிடுது இல்லையா. அது வந்து தப்பு, அது சினிமாவே கெட்டு போயிடும். இப்போ ஓகே, சினிமா மேலே அப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல சார். பொதுவாகவே அந்த இயக்குநர்களாக இருக்கட்டும் இல்லை நடிகர்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட சில பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு புகார் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. சினிமான்றது நம்ம அதாவது வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பழகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க சில நாலு ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. ஒரு பெண்ணு அவன் நல்லவன் யாரும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஓகேவா, ஈவன் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக படிக்கும்போது ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க என்ன அதால ஓகேவா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து உரிமை இருக்குது ஜென்ஸுகளுக்கும் படிக்கும்போது. அதே மாதிரி சினிமாலையும் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சினிமாவில் பர்டிகுலராக வந்து அரசியலையே வந்து ஆம்பளை ஆதிக்கம் அதிகம், ஆண் ஆதிக்கம் என்ன இருக்குன்னாக்கா. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரஜினி சாரும் வந்து ராதிகாலாம் ஒரே பீரியட் தான். ராதிகாவும் பாரதிராஜாவால மூலியமா வந்து நல்லா வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ரஜினி வந்தான். அப்போ 2 பேருக்கு ஒரே சம்பளமாக தான் இருந்தது. இப்போ ரஜினிக்கு 200 கோடி 150 கோடி, ராதிகாவுக்கு என்ன கொடுப்பீங்க? அம்மா கேரக்டர் கொடுக்குறேன் இவ்வளோவான்னு தான் சொல்லுவீங்க, புரியுதா? குஷ்புக்கு வரும்போது நல்லா இது வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே வயசாகி போச்சு. இவங்களுக்கு மட்டும்தான் வயசாகுமா? இவனுங்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் வயசாகிட்டே இருக்கு சினிமாவில். இதை விட வெக்கக்கேடு ரஜினிக்கு அம்மாவா நடிக்க போச்சு ராதிகா. இது எப்படி ஆகி போச்சு பாரு. அப்போதான் எங்கிட்ட நடிக்க வரும்போது, அதனால தான் எங்கிட்ட எல்லா நடிகையும் நடிச்சிச்சுங்க. எது ரேகா, கனகா, ராதிகா, அதுக்கப்புறம் சில்க் சுமிதா, அதுக்கப்புறம் ரோஜா, அது அப்புறம் ஆமா மீனா, பானுப்பிரியா, மனோரமா அவர்கள், குஷ்பு, அந்த மாதிரி வடிவக்கரசி, குஷ்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன என்கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சம்பளம் சொல்லிடுவேன், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச சம்பளம், உங்களுக்கு தான் பட்ஜெட், ஆனால் படத்தில் நல்ல உங்களுக்கு கட் அவுட்லாம் அவனை வச்சு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக அவங்களுக்குள்ள வெளியில் சொல்ல முடியாது. என்ன தெரியுமா, நம்ம கூட நடித்தான் ரஜினி 100 கோடி, கமல் 100 கோடின்றான் இல்லையா. நம்ம அவன்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாகுது, எனக்கு ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லியான்னா, எனக்கு அம்மாவை நடிக்கிறியா, எனக்கு சித்தியா நடிக்கிறான்னு கேட்குறானுங்க. இவங்க மட்டும் என்ன இவனுங்க, சரி சார் நல்லா பண்ணுறாரு, நீங்களாம் பார்த்து எதாவது கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வரப்ப இது. ஏன்னா அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது. அதோட ஒரு பெரிய புரட்சி ஒன்று, அது நான் பண்ணேன்னு சொல்கிறத விட இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொல்லுங்கள். என் கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் என்ன சார்? பொம்பளைக்கு 1 ரூபா சம்பளம் அதிகம், ஆம்பளைக்கு 1 ரூபா கம்மி தான் டோட்டலாக.
சூப்பர் சார். அது எவன் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹீரோ வந்தாலும் சரி, வந்தாலும் அதான் அது எல்லாமே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட அந்த பொது உடைமை. அப்போ பண்ணும்போது என்னன்னா அவனுக்கு சொல்கிறான், சார் யோ உன்னோட நல்லா நடிக்குதுங்க, சீக்கிரம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிதுங்க இல்லையா, ஆக்சிடென்ட் ஆக மாட்டேதுங்க, நீ என்ன இப்போ நீ மட்டும் இது பண்ணுற, ஈக்குவலாக இருக்கும் இல்லைன்னா குறையும். அது எதனால் அது வந்துச்சுன்னா, என்னுடைய டாக்டர், உனக்கு ஒரு டாக்டர் ஒரு பையன், நான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தேன், என் டாக்டர் சூப்பர்வைஸ் மாதிரி பண்ணும், அது வீட்டு பார்த்துக்குமா அப்படின்னு. சரி. பண்ணும்போது அது சம்பளம் கொடுக்கும்ல, அது டெய்லி பார்க்க முடியல. காலையில் ஒரு அது உள்ளே வந்த உடனே பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் சேர்ந்து அந்த பில்டிங் கட்டுவாங்க. பண்ணும்போது ஒரு பொம்பளை வரும், அது வந்து உட்காந்துட்டு இந்த குழந்தை அழறில்ல அதெல்லாம் பால் கொடுத்துட்டு சோறுலாம் ஓட்டிட்டு அப்புறம் அந்த மண் தூக்கி மேலே சுமந்துட்டு போய் வீடு வேலை எல்லா வேலையும் செய்யும். மறுபடியும் 1 மணி ஆச்சுன்னா அந்த இதில் போட்டிருக்குல்ல குழந்தைய, அதை எடுத்து எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வேலை செய்யும். மறுபடியும் 7 மணிக்கு மேலே என்னன்னா எங்கள் வீட்லேயே பின்னாடி ஒரு அடுப்பு இருக்கு, அதில் சோறு ஆய்க்கும், அதுவே ஆக்கி அவங்களுக்குள்ள எல்லாம் எடுத்துக்குவாங்க பொழுது, அது வேலை முடிஞ்ச உடனே இது பார்க்குது. அது இந்த ஆம்பளை இருக்கான்ல, அவன் வந்து அப்படி வேலையில் அப்படி வரும்போது தம் அடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போயிடுவான். ஒரு 5 மணிக்கு முன்னாடி போய் இது எடுத்துன்னு வந்து சாராயத்தை வாங்கினு இல்லைன்னா எங்கேயும் உள்ள வச்சுருவானு எல்லாம் பண்ணிக்குவானுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் என்னன்னா சம்பளம் கொடுத்துச்சுல என் பொண்ணு, அப்போ ஆம்பளைக்கு 600 ரூபா, ஆக்சுவலாக லேடிஸுக்கு 350 ரூபா தான் சம்பளம். அப்போ உடனே இது என்ன சொல்லுதுன்னா, என்ன இவனுங்க உட்காந்துட்டு இவனுங்க ரொம்ப நேரம் லேட்டாகவே வேலை ஆரம்பிச்சானுங்க, அப்புறம் 5:30 மணிக்கே போயிடுறானுங்க தண்ணி பாட்டில், இதுங்க பாவம் அவ்வளோ கஷ்டப்படுது, 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுப்பேன், எல்லாம் போக ஆரம்பிச்சு. இது சிஸ்டம், இது ஆனா ஆம்பளைங்களுக்கு இவ்வளோ சின்னது ஜென்ரலாகவே காலகாலமா இருந்துட்டு இருக்குது, அதை மாற்ற முடியுமா? முடியாதுன்னு 2 பேரும் ஒன்றா தான் கொடுப்பேன். இவ்வளோ சின்சியராக இருந்திருக்க, நம்ம ஆம்பளை ஆள்னு ஒன்று இருக்குது, அவங்க வெயிட்லாம் தூக்குவாங்க எல்லாம், இல்லை அதுக்காக ஓபி அடிக்கிறானுங்க அப்படின்னு. இவங்க ஆனால் ஈக்குவலாக சம்பளம் கொடுத்தாங்க, 2க்கு ஈக்குவலாக தான் கொடுப்போம். ஒன்று அவங்களுக்கு குறைச்சி கொடு, இல்லை இவங்களுக்கு ஏற்றி கொடுந்து, இது ஏன் பொண்ணு இல்லையா, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி பேசி. இதை தான் நான் வந்து சினிமாவில் கடைப்பிடிச்சேன். நான் என்ன பண்ணிட்டேன், சரி என் பையன் பேரே கார்ல் மார்க்ஸ். ஆமாம் சார், அந்த கார்ல் மார்க்ஸ் வச்சு கார்ல் மார்க்ஸ் தான் பேர் வச்சேன். அதாவது உலகத்தில் அதிகமான பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேர் வைக்கணும்னு வச்சது. அப்போ வந்து அப்போ என்ன பண்ணிட்டு சினிமாலையும் ராதிகா 4 ரூபானா இன்னொருத்தருக்கு 4 ரூபா தான், அவ்வளோதான். இல்லைன்னா அது பெரிய ஆளில் வேணான்டுவேன், சின்ன ஆளே போடு, அது என்னத்துக்கு அது. ஸோ அந்த படத்தில் கனகா வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கனகா கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா சார்? ஏன்னா இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கிறாங்க, அவங்கள யாரும் சந்திக்க முடியல, யார் எங்கேயும் வெளி உலகத்தில் எங்கேயுமே வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகையோடைய பொண்ணு பீக்கில் இருந்தாங்க, அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்தாங்க, பட் இன்றைக்கி யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நல்ல நடிகை எனக்கு எப்படின்னா, விவேக் கூட நடிக்கிறதுக்கு அப்போ விரலுக்கேற்ற வீக்கம், அதில் விவேக்கு ஜோடி. ஆமாம், அவங்க சரளா வந்து இவங்களுக்கு போட்டேன், யார் வடிவேலு போட்டீங்க, அதனால இவங்களுக்கு ஒரு ஜோடி வேணும். அப்போ என்னன்னு தேடியும் போது சில பசங்க அசிஸ்டன்ட்டுங்க லிஸ்ட்டு கொடுத்தானுங்க. இந்த மாதிரி கனகா பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்க அம்மாவும் பெரிய, அவங்க இது எப்படி நடிப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்புறம் அவங்ககிட்ட போய் நானே பேசுகிறேன், அவங்க பிஆர்ஓ போய் பேசுறதுக்கு இல்லைன்ட்டாங்களாம். யார் விவேக்குக்கெல்லாம் வேணாம், விசேகர் படத்தில் நடிக்கணும், பட் ஆனால் விவேக்கெல்லாம் வேணான்ட்டாங்க. சரி நானே போனேன், நான் வந்து விவேக்கு கல்யாணம் பண்ணி நான் சொல்கிறேன், அதை படத்தில் நடிக்கதான்னு சொல்கிறேன். இல்லைங்க இமேஜ் இல்லை, நம்ம சினிமா தான் அப்படி தான் பண்ணுவானுங்க, அது பர்சனலாக சொல்லிச்சு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒழுங்காக பெரிய ஹீரோங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், என் கதையே வேறு. எனக்கு வந்து சவுத் இந்தியாவிலே பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு டிரைவர் தான் அவனை போய் வீட்டுக்காரனை நான் கல்யாணம் பண்ணி ஏமாந்து சொத்தெல்லாம் இழந்து நான் கேவலமா இருக்கேன், இப்படி என் பொண்ணு இப்படி இருக்கு, இப்படிதான் சூழ்நிலை. இப்ப மறுபடியும் இங்கே காமெடி கூட நடிச்சா அப்புறம் எல்லாம் என்ன பண்ண 2 சீன் 3 சீன் போடுவாங்க. அவனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் பெண்கள் படம் எடுக்கிற டைரக்டர், இந்த படத்து மூலியமா அவங்க பெண்ணுகள் நல்ல பேர் வரும் மொழியை நான் இது பண்ண மாட்டேன், ஒரு கேரண்டி. பொம்பளைய லேசா நினைக்காத அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, இந்த இவங்ககிட்ட பேசுறத வச்சுதான் சொன்னேன் நான், அந்த பாட்டே வரும்பாரு. அப்ப என்ன நான் சொன்னேன், நீ வாங்கம்மா பண்றேன்னு. அப்புறம் இவங்க என்னை பத்தி தெரியுதுல, உங்களுக்காக தான் சார் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்துச்சு. படம் சூப்பர், படத்தை நல்ல படமா வந்து ஆரம்பிச்சு, நல்ல நடிகை. ஸோ நம்ம அப்படிமான்னு போயிட்டு அது ஏதோ பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல நடிகை டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துக்குவோம், நடிக்குவோம். அம்மா அதாவது சின்ன ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி அம்மா கூடயே உட்காந்துக்கும் போய் எல்லாம் பண்ணும், மனநிலை பாதிக்கப்பட்டு.
நல்ல நடிகை. நான் கூட நினைச்சேன் திருப்பி நடிகை அனுப்ப குண்டா இருக்கும் பொழுது ஏதோ ம். சரி நான் முதல்ல வரட்டும். எனக்கே இப்போ வந்து டானிக் ஏற்ற வேண்டியது இருக்கு. இப்போ அவங்களுக்கு போய் டானிக் ஓகே. ஸோ நீங்களே ஒரு பெரிய இதுக்காக வெயிட் பண்ணிட்டு வெயிட் இருக்கீங்க. பண்றேன். ஏன் சார் விவேக் சார் அவர்களை நீங்க அதிகமா பயன்படுத்துறது இல்ல ஏன் சார்? பண்ணுனேன் ஒரு வெரி ஃபியூ அவர் அப்படிங்கிற வந்து பாலச்சந்தர் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனவர். ஆ. அந்த ரூட்ல வந்ததுனால எனக்கு பழக்கம் கம்மி. ம். வடிவேல நேரா என்ன வந்து ஆமா பார்த்தாரு. உங்களை அப்ரோச் பண்ணிட்டாரு. வடிவேலு ஹிட் ஆனதுனால தான் விவேக் வந்து என்ன பார்த்தாரு. ம். சார் இந்த மாதிரி வந்து வடிவேலுக்கு நல்ல சம்பளம்லாம் வந்துருச்சு. ம். பாகியலட்சுமி சார் கிட்ட நான் இருக்கேன். ம். நான் 2 ரூபா 1 ரூபா சம்பளம் வாங்கறதே கஷ்டமா இருக்கு. ம். அது ஏ கிளாஸா போச்சு. ம். ம். இதுல வந்து வடிவேலுக்கு ஏகப்பட்ட சம்பளம் ஏறிச்சு. ம். எனக்கு ஒண்ணு போட்டு விட்டனால ஓப்பனா பேசுவாங்க. ஆ, ஆ, ஆ. டப்புன்னு போட்டான் படிச்சுவேன் வேற. ம். லா ஆமா படிச்சு அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவர். ஓப்பனா பேசுவேன். ஆ, ஆ. உள்ள விட்டு கண்ணிலாம் கிடையாது. டக்குன்னு உள்ள விட்டு ம். நான் ஒரு 4-5 படம் நடிச்சாப்ல. ம். நல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். இந்த பையனுடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் தான் ம். எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தார். ம். ஏன்னா இதில் நடிச்சிருக்காரு இல்லையா, ம். என் பையன் ம். கூட நடிச்சிருக்காரு. ம். ம். அவருக்கு அது வடிவேல் நடிக்க வேண்டியது தான். அவன் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த விஜயகாந்த் எலெக்ஷன்ல ஏதோ பேசி ஆமா ஆமா. ஊர் விட்டு போயிட்டான். ம். ம். சரின்ட்டு அவன் போட்டேன். அப்போ அவர் பண்ணிடலான்னாரு. அது எதிர்பார்க்காம எதையும் இறந்துட்டாரு. ம். இறந்தது எனக்கு ஒரு பெரிய மைனஸ். அதாவது தனிப்பட்ட முறையில் ம். ஒரு ஜென்டில்மேன் வந்து விவேக் அவர்கள் படிச்சவன் வந்து சிம்பிளா நடக்கிறது தானே பெரிய விஷயம். ம். கர்வம் இல்லாம இருக்கு. நிச்சயமா. ஸோ உங்களோட பையனை வைத்து நீங்க பண்ண படம் சரவண பொய்கை அதை பத்தி. எனக்கு என்னன்னா கொஞ்சம் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்றோம். ம். ஒரு கட்டத்துல நம்ம பசங்க வந்து இப்போ ஒரு 4-5 பசங்க இருந்தா ஆளுக்கு ஒரு தொழில் அனுப்பிச்சு விட்டுடலாம். ம். நம்ம தொழிலுக்கு ஒருத்தர் கொண்டு வரதான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ம். ம். சிவாஜி சார் ஒரு பொறுப்பு கொண்டு வராரு. ம். எஸ் சந்திரசேகர் நாங்களாம் ஒரு ஃப்ரெண்டு. ம். அவர் கொண்டு வரும்போது சரி நம்ம பையன் ஒரு பையனா இருக்கான், அவனை கொண்டு வரலாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? அவருக்கு இருந்தது ஒரு 50%. அவர் எப்படின்னா அப்பா என்ன சொல்றாரு, ம். அவன் வந்து எம்பிஏலாம் எம்பிஏ ம். இன்ஜினியரிங் 2 படிச்சுவேன். ஓகே. அதனால அவன் ஃபாரின்ல ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு புறப்பட்டான். சரி. போகும்போது ஒரு வார்த்தை, என்னப்பா இப்போ நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாரையும் பண்ணிட்டு இருக்கோம், வருங்காலத்தில் நம்ம கொஞ்சம் உன்னையோட ஒரே பையனா இருக்க நடிகை போய் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு டக்குன்னு வந்தான். வந்து டான்ஸ் ஃபைட்டு பரதநாட்டியம் எல்லாம் தெரியும், கத்துக்கிட்டாரு. எல்லாம் கற்று அவனை படம் பண்ணி கொண்டு வந்தான். ம். அது எனக்கு அந்த சூழ்நிலையில் ம். எப்பயுமே வந்து தொழில் போட்டி இருக்கும். சினிமாலேயோ இல்லை எதுலேயுமே ஒரு தொழில் போட்டி இருக்கும் இல்லையா? ம். அந்த போட்டி பொறாமையாக மாறும், பழி வாங்குதலாக மாறும். இது ம். எல்லாத்துலேயும் நடக்கும். ஆ. புரியுதுங்களா? உங்களுக்கு எதிரிகளா சார்? ஏன் உங்களுக்கே வரும்ல, நீங்க அவள் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு இடத்துல வந்தாங்கன்னா வராதா? ம். இயற்கை அது. இயற்கை. ம். புரியுதுங்களா? அக்கா தங்கச்சிக்குள்ளே கூட பொறாம வரும். ம். என் கூட தான் பிறந்தா, எனக்கு பின்னாடி தான் பிறந்தா, இவ எப்படி வந்துட்டான்னு தெரியலன்னுவாங்க இருக்கு. இல்லையா? ம். அந்த மாதிரி இருக்கு. அது வேற மாதிரி. அது கொஞ்சம் வேகமா இருந்ததுனால அது தொல்லதுனால கொஞ்சம் தள்ளி போச்சு. ஆனா படம் நல்ல படம். ம். அது அடுத்த மாசம் ரிலீஸ் ரிலீஸுக்காக பிளான் எல்லா வேலையும் பண்ணி. விவேக் தான் அதை எடுத்து எல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆ. பண்ணாப்ல. விவேக் இப்ப இருக்கிற வீடு என் வீடு தான், என் இடம் தான். அது ஓகே. 3 அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, பத்மாவதி நகர் உள்ளயா? ஆ. அது நான் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் விவேக் நான் ஏதோ சில படத்துல ஏதோ லாஸ்ன்னு சொன்னீங்களே சார், அது வந்து பணம் கொடுத்தாப்ல, ம். நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டேன் நான். ம். ம். நல்ல ஆளு. அவர் லீஸுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. ம். ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இந்த மாதிரி. சரி டைம் சரியில்லைன்னு நான் சைலண்டா விட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, இறக்கி விடுவேன். சரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் உங்களோட டிபிக்கல் வி சேகர் அவர்களுடைய படமா சார்? குடும்பம் கொஞ்சம் குடும்பம் இருக்கு, கூட கொஞ்சம் யூத்து கொஞ்சம் தகுந்த மாதிரி இருக்கு. ஓகே. அதோட சரவண பொய்னியா வச்சேன். அதுதான். அது 14 வருஷமா நான் போயிட்டு அங்க வந்து பழனிலேயே கதை வசனம் எழுதுறேன். அங்க கேட்டாங்க எல்லாம், என்ன சார் பழனிலேயே வந்து எல்லாம் பண்றீங்க, முருகர் படம் ஒண்ணு எடுங்க. சரி எடுக்கிறேன். 6 படை வீடு போட்டு எல்லாம் எடுக்கிறேன். சரி. எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முருகரை முன்னாடி விடுறேன், சரவண பொய்ன்னு வச்சு இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறேன் இல்லையா. அதுக்கு அடுத்தது 6 படை வீடு எடுப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் சரவண பொய்கை அங்கே தான் எடுத்தேன், சுற்றி எடுத்தேன். பேர் வச்சுட்டு அந்த இதை நீங்க பார்க்கணும்ல. ஆமா அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆன உடனே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன உங்க பையன் படம் டிலே ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே வந்து சொல்லி டேட் போட்டு ரிலீஸ் போடுவேன் எல்லாருக்கும். அது என்ன உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு. நான் வந்து பழனி முருகனுக்கு ஒரு வணங்குறேன். பழனி முருகன் வந்து கடவுள் அல்ல, தெய்வம். மனிதனாக பிறந்து மனிதனாக வந்து மனிதனுக்கு போடுற கஷ்டத்தெல்லாம் போட்டு மேலே வந்துருக்கிறார். நான் வந்து இயற்கை தான் கடவுள் நினைப்பேன். காற்று இல்லைன்னா வாழ முடியுமா? நிச்சயம். தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? இல்லையா? ஒரு கிறிஸ்டின் வந்து எதை கும்பிட்றாரு? இயேசுநாதரை. அல்லாவையோ நம்ம முருகனையோ கும்பிட்றது இல்லை. ஆனால் அவங்க வாழறாங்களே.
நம்ம முருகனை கும்பிட்றவங்க அவன் வந்து அல்லாவை கும்பிட்றது இல்லை, வாழறாங்கல்ல. நான் அப்படி பார்த்தேன் போனேன். ஒரு மனிதர்கள் மாணிக்கம், நல்ல முருகர் அப்படின்னு போனேன். அந்த படம் லேட் ஆச்சு சரவண போய். ஆன உடனே நான் வந்து என்ன சார் அங்கே கேட்டாங்க சில பேர், முருகர் கோயிலுக்கு நீங்கள் 4 வருஷமே வருவீங்க, நீங்கள் பக்தர், உங்கள் படம் வந்து லேட் ஆகுது. அதுவும் சரவண பொய்கைன்னு பேர் சரவண பேர் வச்சு முருகருக்கே சோதனை வந்து தான் அந்த கோவணத்தோடு அங்கே வந்தார். அங்கே வந்தார். முருகர் சோதனை வரல, இது கோவணம் கட்டிட்டு வர. அந்த சோதனையெல்லாம் கடந்தால் தான் பெரிய ஆள். கோவணம் கட்டிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி தான் உலகம் பூரா போயிட்டு வராரு. அப்போ சோதனை எவ்வளோ தூரம் ஒரு ஆளுக்கு வருதோ அவ்வளோ தூரம் பெரிய ஆள். ஒரு கட்டடம் கட்டும் பொழுது எவ்வளோ ஆழமாக வந்து கடகால் எடுக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் மேலே பில்டிங் போகிறோன்னு அர்த்தம். சோதனைகளை பார்த்தவங்க தான் போக முடியும். அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் நான், இல்லையா? எம்ஜிஆருக்கு சோதனைகள் நிறைய இருந்ததுனால தான் அவர் வந்து நடிகர்லாம் தாண்டி சிஎம் ஆகி இந்தியா ஃபேமஸ் ஆகிடும். நிச்சயமா. அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் போவேன். இப்போ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். என்ன சார், திரைத்துறையில் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் பழக்கமாக இருக்கீங்க. அது முக்கியமாக இளையராஜா அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பொனி வந்து லண்டன் போய் அரங்கேற்றிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த நட்பு பற்றி ஒரு 3 படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஒன்றா இருக்க கற்றுக்குன்னு ஒரு படம் பண்ணும்போது அவர் அந்த படத்தினுடைய கருத்து இதெல்லாம் பார்த்தாரு. அவர் சொல்ல, கவுண்டமணி ஹீரோ போட்டு பண்ணுறீங்களே, இந்த படம் ஒன்று வியாபாரம் ஆகுமான்னு. குறைச்செல்லாம் தான் சார் ஆகும், வேறு யாராவது ஹீரோயின் மேலே கதை வச்சுன்னா எனக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆகும், இது ஒரு 10-20 லட்சம் கம்மியாக தான் ஆகுனாரு. ஏன் பிஸ்னஸ் கம்மியாகும் போது உனக்கு இடிக்கும்ல, பரவாயில்ல என் சம்பளம் இல்லைன்னு 10 நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி, நல்ல கருத்து சொல்கிறோம், சம்பளம் வேணாம் அதில் அப்படின்னு நினச்சிக்குவேன். வித்தியாசமாக நல்லா இருக்கிற நீ சினிமாவில் அப்படின்னாரு. அவங்க அண்ணன் பாஸ்கர் அவங்கெல்லாம் எனக்கு தெரியும். இளையராஜா சார் ஏற்கனவே நாங்கள் வந்து என்னன்னா அந்த வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தருந்தார், அவர்கிட்ட தியானம் பண்ண போவாங்க. பி லெலின் எடிட்ரு என்னோட ஃப்ரெண்டு, அவர் கூட நான் போயிருக்கிறேன் சார், நான் படிச்ச ஞாபகப்படுத்தி. சரி, உனக்கு டைரக்டரே சம்பளம் இல்லாமல் பண்ணுறேன் இல்லையா, நான் இந்த படத்தில் எனக்கு சம்பளம் இல்லைன்னாரு. ஒன்றா இருக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்கவே இல்லை. சார், யார் சார் சொல்லுவாங்க, அதுவும் பீக்கில் இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் வேணான்னு சொல்லி பண்ணுறது? நிச்சயமாக பண்ணுறாரு அது அவர் மேலே. இப்போ இன்னைக்கு வந்து அவர் இதுக்கு போயிருக்காரு, சிம்போனி. அது ரொம்ப பெருமை, அது தமிழர்களுக்கு பெருமை. அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு இல்லை, தமிழருக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இல்லைன்னா சிம்போனின்னு ஒன்று இருக்குதுன்றது இளையராஜா மூலியமாக தான் நமக்கு தெரியுது. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ சிவாஜி சார் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் பெரிய நடிகர் பேர் வாங்கும்போது அது இந்தியாவுக்கு பெருமை தானே. சிவாஜி சார், எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆனால் அது எல்லாருக்கும் பெருமை தானே. எதுலையுமே வந்து என்னென்னா கலைஞனோ திறமசாலிகளோ வந்துட்டா, பக்கத்து வீட்டில் மல்லிப்பூ போகுதுன்னா அது அந்த வீட்டுக்கு மட்டுமா வாசனை வரும். அது நம்ம தானே ஆக்சுவலாக அவனோட நாம ஜன்னல் திறந்து வச்சுன்னா வாசனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எதிர் வீட்டில் ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ஒன்று இருக்குதுன்னாக்கா அவன் பார்க்குறானோ இல்லையோ, நம்ம வந்து டெய்லி அப்படி பார்த்துக்கா. இல்லை நான் என்ன சொல்கிறது, ரசிப்புன்றது நிலவு வந்து எங்கேயோ தோணுது, இல்லை நம்ம பார்த்து ரசிக்கிறோம்ல. இந்த மாதிரி அழகு, சங்கீதம், கலை எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உலகத்துக்கே பொதுவானது. அதனால் இளையராஜா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் இது மாதிரி இருந்தார். ஏன்னா நிறைய பேர் காலில் போய் விழும்போது ஒரு மியூசிக்கு நம்ம ஆள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தார். கெத்தா அவரே சொல்கிறார் பேட்டியில், இன்னைக்கு அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம கையில் உண்மை இல்லைப்பா, எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த பழுத்த பழமாயிடும்ல, அந்த மாதிரி போய் பேசுகிறாரு. அதனால இளையராஜா என்பது வெற்றி பெற்றது வந்து கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. அதனால் அந்த வகையில் நம்ம அதை வந்து நம்ம வாழ்த்தணும். இதே மாதிரி பாராட்டி எல்லா துறையில் இருக்கிறவங்களும் பெறணும். கண்டிப்பா. ஸோ நிச்சயமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து பல பேருக்கு வந்து மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்துருக்கீங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறீங்க. இது நான் எப்படி எடுக்கிறேன்னா எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி தான். நிச்சயமா அதில் உங்கப்பெரிய ஒரு பங்காக நீங்கள் இருந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய ஒரு பங்கு அப்படிதான் நினைச்சுக்கணும். எல்லாமே நாம நினைக்கிறது அது தப்பு. ஸோ உங்களுடைய பையனுடைய அந்த வாழ்க்கையிலே வந்து மாற்றக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு படமாக சரவண பொய்கை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகட்டும். அப்பயும் பேட்டி எடுப்போம், நல்லா பண்ணுவோம் அப்படின்றதோட சொல்லிட்டு இந்த பேட்டியை நான் நிறைவு செய்யலாம். குழுக்கு ரொம்ப நன்றி. எப்பயுமே குழு சேரும் போது தான் கூட்டு முயற்சி தான் வெற்றி.
நம்ம வந்து நீ நான் வந்து இதில் இருக்கிறோம் ஃபோட்டோவில் இருக்கோம். ஆனால் நமக்கு பின்னாடி வந்து இயக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, ஆமா. அது எனக்கு ஏன் நான் அந்த அடிக்கடி அவங்கள நினச்சிக்கிறது. நான் டைரக்டாக இருந்தனால யாருமே தெரியல. புரியுது சார்? ஆமா சார். ஆமா. இவர் தான் வி சேகரான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா. இப்போ நம்ம ஆளு வடிவேல் சொல்கிறான் இவர் தான் வி சேகர். ஓ என்னடா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூஞ்சக்கார. இப்போ இந்த யூடியூப் வந்தது இல்லையா, ஆமா இப்போ எல்லாருக்கும் தெரியுது. தெரியுது. ஓ நீ தான் வி சேகரா சார் அப்படின்னு. அதனால எங்கேயாவது சில பேட்டி கீட்டி வந்ததுன்னா உங்க ட்ரூப் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ போட்டுருக்கு. உங்க ட்ரூப் ஒரு சின்ன அப்படி ஒன்று போட்டு அப்படி ஆரம்பிங்க. ஓகே சார். அதாவது இது ஒரு எங்களுடைய இது டீம் அப்படி ஃபிளாஷ் போடணும். இது ரொம்ப முக்கியம். நான் மொதல் படத்தில் என்ன பண்ண தெரியுமா, ஒரு ரீல் ஃபுல்லாக எதை போட்டேன் தெரியுமா, ஏன்னா பின்னாடி இருக்கிற ஒருத்தர் அதாவது இந்த லைட்டை தூக்குறானே மேலேருந்து கீழே பொத்துன்னு கீழே வந்துட்டான், கிரெயின்லேருந்து வந்துட்டான், எல்லாம் வந்துட்டான். ஆனால் படத்தில் எல்லாம் வராங்க. அதனால ஓப்பனிங் ஒரு ரீல் இல்லை ஸ்டார்டிங் ரீல் இல்லை, அதில் அந்த படத்தில் வேலை செஞ்சு போகிறான் கிரெயினில் ஒருத்தன் எஞ்சி பண்ணுறது லைட்டு தூக்கிட்டு போகிறேன் இவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் அப்புறம் தான் படமே ஆரம்பிச்சேன். நீங்க பாருங்க, நீங்களே ஆமா சார். டைட்டில்ல எல்லாருமே இருப்பாங்க. சோ மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய மரியாதை சேர்த்து ஒரு ரிக்வெஸ்ட். சும்மா அப்படி உங்க டீம் எத்தனை பேர் சேர்த்து ஒரு டீம் நீங்க இருந்துக்கோ. லக்கு என்னன்னா பேட்டி எடுக்கிறது ஒன்று தெரிஞ்சிடும். உன் கம்பெனி தெரியுதோ இல்லையா, ஒன்று தெரிஞ்சிடும். எனக்கு எங்க திருவள்ளூர் கலைக்கூடம் தெரியுதோ இல்லையா, வி சேகர் பாருங்க இவ்வளவு படம் எடுத்த வி சேகரை விட யூடியூப்ல பார்த்துட்டுனா சார் நல்லா நீங்க நடிச்சிருக்கலாமா சார், நல்லா இருக்கீங்க சார் அவனா. இது வரைக்கும் அவனுக்கு தெரியல ஒல்லியா இருப்பாரா குண்டா இருப்பாரா எப்படி இருப்பாருன்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு. அதனால இந்த பேட்டியை எடுத்த உனக்கு உன் டீமுக்கு ரொம்ப நன்றி, கம்பெனிக்கு நன்றி. நல்லா வரும். அந்த வெற்றி படம் கொடுத்த பிறகு மறுபடியும் சந்திப்போம். நிச்சயமா. நல்லது. நன்றி சார். நன்றி.